சில பிள்ளைகள் நேற்று என்ன படிச்சினாங்க? சொல்லுங்க பாப்போம், என்ன படிச்சினாங்க? எண் தொடரியல் படிச்சினாங்களே என்ன? எண் தொடரியல். அப்ப நேற்றையும் கேள்வி படிச்சதுல ஒரு கேள்வி ஒன்று தர போறேன். ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அப்ப என்ன கேள்வி ஏண்டா, இப்ப எழுதுறீங்களா? சொல்ல சொல்ல சொல்ற எழுதுங்க. ஒரு நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தில் பிள்ளைகள் உங்களோட நெட்வொர்க் இது ஆடியோ சரியான இருக்க செக் பண்ணுங்க. ஏண்டா கொஞ்சம் குறைவா கேட்குறமே கிடக்குது. ஆடியோ செக் பண்ணுங்க. பிள்ளைகளும் ஓகே இருக்கா? கேக்குதா? பிள்ளைகளுக்கு செக் பண்ணுங்க பிள்ளைகள். ஹலோ, கேக்குதா? மெசேஜ் போடுங்க சாருக்கு. மெசேஜ் போடுங்களா? ஓகே. ஆடியோ வீடியோ ஓகே. பிள்ளைகள் கேக்குதா கதைக்கிறது? சத்தமா இருக்கா இல்ல? பிள்ளைகளுக்கு கேக்குதா? சரி, அப்ப நான் சொல்ல சொல்ல ஒரு கேள்வி எழுதுங்க. ஒரு நிறுவனத்தில் 30,000 சம்பளத்துக்கு 30,000 30,000 மாதாந்த சம்பளத்திற்கு மாதாந்த சம்பளத்திற்கு அமர்த்தப்படும் ஒருவர் அமர்த்தப்படும் ஒருவர் மாதாந்த சம்பளத்திற்கு அமர்த்தப்படும் ஒருவர் தனது வாகன எரிபொருள் செலவுக்காக தனது வாகன எரிபொருள் செலவுக்காக தனது வாகன எரிபொருள் செலவுக்காக 2,000 செலவு செய்கிறார். 2,000 செலவு செய்கிறார். வாகன செலவுக்காக 2,000 செலவு செய்கிறார். மேலும் அவருடைய வருமானமானது மேலும் அவருடைய வருமானமானது மாதாந்தம் மாதாந்தம் 5,000 மாதாந்தம் 5,000-னால் அதிகரிக்கின்றது. மாதாந்தம் 5,000-னால் அதிகரிக்கின்றது. மாதாந்தம் 5,000-னால் அதிகரிக்கின்றது. நிறுவனமானது 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 அவருடைய சிற்றுண்டி செலவுக்காக சிற்றுண்டி செலவுக்காக மாதாந்தம் 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 2,000 பணம் 2,000 பணம் மாதாந்தம் 2,000 பணம் ஒதுக்குகின்றது. மாதாந்தம் 2,000 பணம் ஒதுக்குகின்றது. ஒரு வருடத்தில் கேள்வி வந்து அவருடைய ஒரு வருடத்தில் அவருடைய வருமான தொகை எவ்வளவு? ஒரு வருடத்தில் அதாவது 12வது மாத முடிவில், ஒரு வருடத்தில் என்று சொல்லி 12வது மாத முடிவில் 12வது மாதத்தில் அவருடைய வருமானம் எவ்வளவு? முதலாம் மாசம் உழைப்பார், 2ஆம் மாசம் உழைப்பார், 3ஆம் மாசம் உழைப்பார், 12ஆம் மாசம் உழைக்க போறார். அப்ப 12வது மாதத்தில் அவரது வருமானம் எவ்வளவு? இப்ப கேள்வி விளங்கிட்டுதோ? அப்ப கேள்வி என்ன? கேள்வி என்ன? மாசம் வந்து
30,000 சம்பளம் தெரியும். அப்ப நிறுவனம் கொடுத்த சம்பளம் 30,000. அப்ப இவருக்கு என்ன செலவாக போகுது? வாகன எரிபொருளுக்கு செலவாகுது. எரிபொருளுக்கு வாகன எரிபொருளுக்கு செலவாகுது. வாகன எரிபொருளுக்கு எவ்வளவு போகுது? எவ்வளவு சொன்னான் பிள்ளையார் சொல்லுங்க. வாகன எரிபொருளுக்கு எவ்வளவு செலவாகுது? ஹலோ பிள்ளையார் கேக்குதா? வாகன எரிபொருளுக்கு எவ்வளவு செலவு ஒதுக்குறேன்னு சொல்லி சொன்னான். ஹலோ ஹலோ கேக்குதா? ₹2,000. 2000. சரி, அப்ப 2000 ரூபாய் வாகன எரிபொருளுக்கு 2000 ரூபாய் போகுது. மற்ற என்ன செலவு சொன்னான்? என்ன செலவு அது? வாகன எரிபொருளுக்கு நிறுவனம் இவர் தான் செலவழிக்கிறார். அப்ப நிறுவனம் வந்து என்ன செய்யுது? நிறுவனம் வந்து இவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குது. சிற்றுண்டி செலவுன்னு சொல்லி இவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குது. சிற்றுண்டி செலவுக்கு 2000 ரூபாய் ஒதுக்குது. சிற்றுண்டி செலவு 2000 ஒதுக்குது. அப்ப 30,000 சம்பளம், 2000 ரூபாய் செலவா இருக்கு வாகன எரிபொருளுக்கு. சிற்றுண்டி செலவுக்கு வந்து 2000 ரூபாய் நிறுவனம் கொடுக்குது. அப்ப 2000 ரூபாய் வருது, 2000 ரூபாய் போகுது. ரெண்டா இவருக்கு வந்து மாசம் வந்து 30,000 தான் சம்பளம். அப்ப 30,000 மணிக்கு அந்த 2000 வந்து வருமா? 2000 வரா. ஏன்? எரிபொருள் வகது இப்ப 2000 வந்து இதுல இருந்து கழிச்சாருண்டா 28,000. அதே சிற்றுண்டி செலவுக்கு வந்து நிறுவனம் கொடுக்குது. அப்ப நிறுவனம் 2000 கொடுத்தா திருப்பி என்ன செய்யும்? 30,000 பேர். அப்ப 30,000 தான் என்ன செய்யுது? மாசம் வருமா? சரியா? இப்போ மாதாந்தம் அடுத்த இதுல சொல்றேன். மாதாந்தம் வந்து இவருக்கு வந்து ஒரு 5,000 பெருமானத்தால அதிகரிக்குது. மாதம் 5,000 ரூபாய் வந்து கூட்டி கொடுக்கணும். ரெண்டா இப்ப இவருக்கு இந்த செலவாக ஒன்றும் இல்லை. சரியோ? இந்த 2000 வந்து பேலன்ஸ் ஆயிடும். 30,000 தான் இவருக்கு சம்பளம். மாசம் வந்து இப்ப கூடிக்கொண்டு போகும். முதலாவது மாசம் எத்தனை? முதலாம் மாதம் 30,000 சம்பளம். 2ஆம் மாதம் 5,000 கூட்டினா 35,000. 3ஆம் மாசம் வந்து 40,000. இப்படி கூடிக்கொண்டு போகும். அப்ப அவர் கேள்வி வந்து என்ன? ஒரு வருஷத்துல 12வது மாதத்துல வந்து எவ்வளவு சம்பளம் எடுப்பார்? 12 மாதங்கள்ட சம்பளம் இல்ல, 12வது மாதத்தில் எவ்வளவு சம்பளம் எடுப்பார் என்றா நாங்க படிச்சிருக்கோம். என்ன பொது உறுப்பு படிச்சினாங்களோ இல்லோ? பொது உறுப்பு என்னென்னு படிச்சினாங்க? பொது உறுப்பு, அதாவது பொது உறுப்புன்னு சொல்லி என்ன உறுப்பு படிச்சினாங்க? டிஎன் என்று சொல்லி படிச்சினாங்க. முதலாம் உறுப்பு என்ன? முதலாம் உறுப்போட எண்சாய உண்டு, அங்கால பொது வித்தியாசம். முதலாம் உறுப்போட 30,000. எண்சாய உண்டு என்ன? அப்படியே வரும். ஏன்னா இந்தானே அப்ப எண்சாய உண்டு. பொது வித்தியாசம் போறது அந்த 5,000 தானே குடிக்கொண்டு போகுது. அப்ப 5,000 தான் குடிக்கொண்டு போறாரு. சரியா? இப்ப இதை சுருக்கம். 5,000 என்னால கிடைக்கினா 5,000 இந்த எண் வந்து உறுப்பு வரும். அதை நீங்க கருதக்கூடாது. 5,000 எண் சய 5,000. சரியா? சய இந்த 5,000 ஒன்றில் இருக்கிறோம். சய 5,000 அந்த 30,000 வந்து அப்படியே வரும். சகா வருதுன்னா ஏன்னா 300 சகா இல்லை, 300 சகா இருக்கிறையா கடைசியில் வந்து வருது 30,000. சரியா? சரியா? அப்ப என்ன வர போகுது? 30,000. 5,000 எண் சாய உண்டாத பிரிக்கினா 5,000 எண் சாய 5,000. 30,000 5,000 போனா எவ்வளவு? 25,000. அப்ப 25,000 உனக்கு என்ன வரும்? 5 எண் 5,000 எண் 5,000 எண் சாய 25,000. இதுதான் என்ன? பொது உறுப்பு. அப்ப பொது உறுப்பு என்ன?
டிஎன் 5000 டென்ஸாக 25000. இந்த இதுதான் பொது உறுப்பு. அப்ப என்ன கேள்வி? 12வது மாசம் எங்களுக்கு மேல என்ன முடிய 12 போடுவோம். 12 போட்டீங்கன்னா 5000 தர 12 எவ்வளவு வரும்? 25000. அப்ப தண்ணீர் எவ்வளவு? 60. 60000. 60000 25000 எவ்வளவு? 85,000. இதுதான் முதல் முடிவுல அதற்கான சரியா. 12 வருஷம் முடிவுல 12வது மாசம் வாங்கின சம்பளம் வந்து இவருக்கு 85,000. சரியோ? அப்ப 12வது மாதம் வந்து 85,000 வாங்குறேன். இப்ப எந்த கேள்வி? முதலாம் கேள்வி முடிஞ்சு 12ஆம் மாதம் எவ்வளவு வாங்குறேன். அடுத்த கேள்வியை சொல்ல போறேன் பாருங்க. இப்ப 1,25,000 வந்து சம்பளம் வாங்குற. 1,25,000 சம்பளம் வாங்குற. அது எத்தனையாவது மாசம்? 1,25,000 சம்பளம் வாங்கினா எத்தனையாவது மாசம் அந்த 1,25,000 வாங்குவ? இப்ப முதலாம் மாசம் 30,000 வாங்கி இருக்கிற, 2வது மாசம் 35,000, 3வது மாசம் 40,000, அப்படியே போய் கொண்டு வரும். அப்ப இப்ப 1,25,000 சம்பளம் வாங்குறாருண்டா அங்க என் டிஎன்ன்றது என்ன? டிஎன் தான் இங்க எவ்வளவு? 1,25,000. அப்போ 1,25,000 முன்னுக்கு போடணும். போட்டுட்டு அந்த படிக்கிறாங்களோ இல்ல பொது உறுப்பு, இவர் தான் அந்த பொது உறுப்பு, இவரை அப்படியே போட வேணும். டிஎன் 1,25,000 5000 எண் சக 25,000. சரியோ? இப்ப என்ன செய்ய போறோம்? கூட்டுப்படுற 25,000 இங்க வந்து கழிப்படும். 1,25,000 25,000 கழிப்படும். கழிவட்டு இங்க 5,000 எண். சரியோ? இப்ப இத நான் பிரிக்க போறேன். சரியோ? என்ன பிரிக்க போறேன்? 1,25,000 25,000 போனா 1,00,000. 1,00,000 இந்த 1,00,000 எத்தனையால பிரிக்க போறோம்? 5,000 பிரிக்க போறோம். 5,000 பிரிக்க நம்ம 3 சைவரும் வெட்டுப்படும். 5 100 பிரிச்சா அது 20. அப்ப எத்தனையாவது மாசம் வாங்குவ? 20வது மாசம் தான் என்ன செய்வ? 1,25,000 சம்பளத்தை எடுப்ப. சரியா? அப்ப இது என்ன உறுப்புல இப்படித்தான் கேள்வியல் வேற. சரியோ? இவ்வளவுதான் உங்களோட என்ன உறுப்பு. அடுத்தது இப்ப 2ஆம் பாடம். 2 பாடம் பார்க்க போறோம். ஒன்று சமநிலை பார்ப்போம். உங்களோட தேர்ட் டேர்ம்ல சிலபஸ் வந்து சமநிலை சமநிலையை பார்ப்போம். மற்றது இன்றைக்கு துவிதங்கள் பார்க்க போறோம். ஏன்னா அப்படி அவங்களோட பழைய பாடங்களை வந்து ரிவைஸ் பண்ணிக்கொண்டு அடுத்த இதுல வந்து புது பாடங்களையும் கொண்டு போறோம். சரியோ? அப்ப இது விளக்கிட்டு தானே என்ன உறுப்பு இப்படிதான் பெறும் கேள்விய நீங்க பார்த்து செய்வீங்கன்னா சரி. சம்பளத்தை போடுவாங்க. இல்லாட்டி இப்படி நேற்று செய்த ஒரு மரதன் ஓட்டம் போடுறது எத்தனை மீட்டர், அவன் அந்த இது மாதிரி அப்படி ஒரே தொடர் மாதிரி வந்து ஒன்று. அந்த தொடரை நீங்க சரியா எழுதி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கேள்வி சுகம். சரியா? மற்ற இலக்கங்கள் மட்டும் பெரும் மண்டி இல்ல. 2 4 6 8 3 5 7 அப்படி வேற மண்டி இல்ல. இப்ப சம்பளம் இதெல்லாம் அந்த சம்பளம் வருது, நேற்று செய்ததுல மிக தூரங்கள் வருது, அப்படி வேற 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 இது இருக்குதானே அளவுகள், உயரங்கள், மற்றது இது தனியான கனவளவுகள், கனவளவு 100 மில்லி லிட்டர், அப்படி இவை 300 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர் அப்படி போய் கொண்டிருக்கும். அப்ப என்ன வடிவத்திலையும் வரலாம். நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அதை வழியா விளங்கி தொடரைய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கேள்வி செய்யலாம். சரியோ? தொடரை கண்டுபிடிக்க என்ன வேணும்? பொது வித்தியாசம் தேவை, முதலாம் உறுப்பு தேவை, எண்ணாம் உறுப்பு வளம் கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி. எண்ணாம் உறுப்புண்ட வாய்பாடை ஞாபகம் வச்சிருக்கோம். நேற்று படிச்சிட்டீங்களா எண்ணாம் உறுப்புண்ட வாய்பாடு? அப்ப சரி, அடுத்தது போவோம். துவித எண்கள். துவித எண்கள் என்றா என்ன? துவித எண்கள் என்றா அடி தெண்டை கொண்ட எண்கள். அடுத்தது தசம எண்கள் பார்ப்போம். தசம எண்கள் என்றா அடி 10 கொண்ட எண்கள். சரியோ? 3வது பார்க்கறது துவித எண்களை கூட்டுறத கழிக்கிறது. அப்ப துவித எண்ணா முதல்ல என்னன்னு தெரிய வேணும். அதுக்கு முதல் தசம எண்களை பற்றி படிக்குவோம். தசம எண்கள் என்றா இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, 6,524. நீங்கள் எண் சட்டத்துல படிச்சிருப்பீங்க. இந்த 6 எத்தனையாவது இடம்? 1000வது இடம்.
5 எத்தனையாவது இடம்? 100வது இடம். 2 எத்தனையாவது இடம்? 10வது இடம். 4 எத்தனையாவது இடம்? 1வது இடம். சரியோ? இப்ப பாருங்க, இந்த 6524 எப்படி போட்டிருக்கேன்டா 6 தர 10 3ஆம் கருவா போட்டிருக்கேன். ஏன் தசம துவித எண்கள் தசம எண்கள் இருக்கு. சரியோ? தசம எண்கள்ல அடி 10,000 வரும், துவித எண்கள்ல அடி 2000. இங்க வந்து தசம எண்கள் அப்படியா? தசம எண்டா 10 தச 2 வருது இல்லோ, தச 10. அப்ப 10 அடியா கொண்ட விளைவில் வெளியிருக்கான் எல்லாத்தையும். இதுல வந்து 6 தர 10 3ஆம் அடுக்கு. ஏன் அப்படி போட்டிருக்கிறேன்டா, இந்த 6 இஞ்சால வாரம் எல்லாம் 1000, அதாவது 6000. 6000 கூடுவோம். 6000 6 தர 10 3ஆம் அடுக்கு தானே, 3 சைபர் தானே, 10 3. இங்க எத்தனை? 500. 6524 500. 5 தர என்ன எழுதுவோம்? 500. 5 தர 10 2. 5 2 எழுதுவோம். 5 தர 10 2. சரியா? இப்ப 6000 பாருங்க, 6 தர 10 3, 500 5 தர 10 3. அதே மாதிரி 20 2 தர 10 1ஆம் அடுக்கு. 4 தர 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு. ஏன் 10 பூஜ்ஜியம் வேண்டா? 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து எப்பவுமே 1 தான் சொல்லும். இப்ப x பூஜ்ஜியமாம் அடுக்கு எத்தனை? 1. y பூஜ்ஜியமாம் அடுக்கு எத்தனை? 1. 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு எத்தனை? 1. எந்த ஒரு எண்ணின் பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து 1 தான் இருக்கும். சரியோ? பூஜ்ஜியத்தின் பூஜ்ஜியமாம் அடுக்குன்னு சொல்றது தெரியல. பூஜ்ஜியத்துக்கு வரா, மிச்சம் இல்லாத பூஜ்ஜியமாம் அடுக்கும் என்ன செய்யும்? 1 ஞாபகம் வச்சிருக்கும். சரியோ? இப்ப இதுல வந்து தசம எண்கள் சொல்லி பார்த்துருக்கிறேன். சரியோ? அப்போ தசம எண்கள்னா நான் என்ன சொல்லி சொல்ல போறேன்னு ஒருக்கா எழுதும். சரியோ? தசம எண்களுக்கு அப்ப இது விளங்கிட்டு தானே 10 கருவிழா கொண்டு எழுதியதான் இந்த தசம எண்கள்ன்றது வேற. சரியோ? அடி 10 கொண்ட இலக்கம். இப்ப 0 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 10 இலக்கம் இருக்கല്ലോ, 10 இலக்கம் ரெண்டு நான் 10ன்னு சொல்றேன்னு. இங்க பாருங்க, 10வது இல 10 காணையில 10 மேல என்ன நடக்குது? 0 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை இலக்கம்? 10 இலக்கம். சரியோ? அப்ப 10 இலக்கத்துக்கு நாங்கள் என்னன்னு சொல்லப்போ இந்த எண்களை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும், இந்த இப்படி தசம, அதாவது 10 அடியா கொண்ட எண்களை எழுதலாம். இப்ப 10 அடியா கொண்ட எண்கள் தான் என்ன? தசம எண்கள். அப்ப அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறோம். இப்ப இந்த 10 எண்களை, குறிப்பிடப்பட்டுள்ள 10 எண்களை பயன்படுத்தி 10 வலுக்களை இடப்பெருமானமாக கொண்டு, அதாவது இடப்பெருமானம் என்று சொல்லி கொண்டிருக்கு. இடப்பெருமானம் 10 வலுவா எழுதுறதெல்லாம் இடப்பெருமானம். 10 வர்க்கம், 10 கணம். ஏன் 10 வர்க்கம் எத்தனை? 100. இடப்பெருமானம் படித்தீங்களே 2 சட்டத்துல. இது 1000ஆம் இடப்பெருமானம். 10 1ஆம் எடுக்கண்டா 10வது. இது 10 பூஜ்ஜியமாம் எடுக்கண்டா 10 பூஜ்ஜியமாம் எடுக்கண்டா எத்தனை? 1 இடப்பெருமானம். சரியோ? இதுதான் இந்த இடப்பெருமானம். அப்ப இந்த 10 எண்களை பயன்படுத்தி 10 வலுக்களை இடப்பெருமானமாக கொண்டு எழுதப்படும் எண்கள் வந்து என்ன எண்கள்? எழுதப்படும் 10 அடியாக கொண்டு எழுதப்படும் எண்கள் தசம எண்கள் எனப்படும். அப்ப சொல்ல எழுதுறீங்களா? 0 சொல்ல போறேன்னா 0 1 2 இந்த இலக்கத்தை எழுதுங்க. 10 இலக்கத்தையும் குறிப்பிடப்பட்டுள்ள 10 இலக்கங்களை பயன்படுத்தி மேல தலைவரை போட்டுட்டு எழுதுங்க. தசம எண்கள் சொல்லி தசம எண்கள் தலைவரை போட்டுட்டு எழுதுங்க. சரியோ? குறிப்பிடப்பட்டுள்ள 0, 1 வரைக்கும் 9. சரியா? பல எண்களை குறிப்பிடப்பட்டுள்ள 10 இலக்கங்களை பயன்படுத்தி 10 வலுக்களை இடப்பெருமானமாக கொண்டு
இடப்பெருமானமாக கொண்டு 10 அடியாக கொண்டு எழுதப்படும் எண்கள் 10 அடியாக கொண்டு எழுதப்படும் எண்கள் இடப்பெருமானமாக கொண்டு 10 அடியாக கொண்டு எழுதப்படும் எண்கள் 10 அடியாக கொண்டு எழுதப்படும் எண்கள் தசம எண்கள் எனப்படும். தசம எண்கள் எனப்படும். தசம எண்கள் எனப்படும். தசம எண்கள் எனப்படும். சரியோ? எழுதிட்டு இதை எழுதி வைங்க. 6524 என்ன மாதிரி எழுதுறாரு தெரிஞ்சு வச்சு 10 அடியாக கொண்டு வருது பாருங்க. 13 வருது, 12 வருது, 10 அடியாக கொண்டு வருது. சரியோ? கொய்க்கா போகணும்னா நாங்கள் அடுத்த பார்க்கிறோம் துவிதங்கள். சரியோ? தசமங்களை இதை வெளியே போட்டு அடுத்த துவிதங்கள் தனியாக போட்டுட்டு மேலாளர துவிதங்கள். சரியா? திருப்பி எழுத தரலையா? துவிதங்கள். அப்ப துவிதங்களுக்கு என்ன எழுத போறோம்டா சைவர் கம உண்டு. இந்த சைவர் ஒன்றும் கொண்டு வர இலக்கங்கள் வந்து துவிதங்கள். சரியோ? இதெல்லாம் துவிதங்கள். அப்ப சைவர் கம உண்டு ஆகிய இது இலக்கங்களை பயன்படுத்தி சரியோ விரலங்கள் சொல்றது எழுதுங்க. சைவர் கம ஒன்று ஆகிய இது இலக்கங்களை பயன்படுத்தி இரண்டின் வலுக்களை அங்க 10 நிறுவனம் வந்தோ இங்க இரண்டின் வலுக்கள் வரப்போகுது. இரண்டின் வலுக்களை இடப்பெருமானமாக கொண்டு இரண்டின் வலுக்களை இப்ப 10 விலைதான் நீங்க இடப்பெருமானம் இல்ல 100 1000 எல்லாம் அது 10 இடப்பெறும். அதே மாதிரி 2 வலுக்களும் இடப்பெருமானமா வேற. சரியோ? 2 வலுக்களை சொல்றேன் ஒரு வெளியே போட்டு வழங்கப்பட்டுள்ளன. 2 வலுக்களை இடப்பெருமானமாக கொண்டு அடியை 2ஆக கொண்டு எழுதப்படும் எண்கள் அடியை 2ஆக கொண்டு எழுதப்படும் எண்கள். அங்க அடியை 10 ஆண்டுகள், இங்க அடியை 2 ஆண்டுகள். அடியை 2ஆக கொண்டு எழுதப்படும் எண்கள் துவித எண்கள் எனப்படும். துவித எண்கள் எனப்படும். துவித எண்கள் எனப்படும். சரியோ? துவித எண்களுக்கு முதலாவது பார்க்கிறோம். 8 14 32. சரியோ? அதுக்கு முதல் இதுல இருந்து போன சின்ன 2 4 8 14 32. சரியோ? இத பாருங்கோ 2 எத்தனையாவது 2 சொல்லுங்க. ஓராவது வருது. ஏற்கனவே 2 அடி 2ஆக கொண்டு அங்க 2 வருது. இதுல எத்தனை வரப்போகுது 2 3. இதுல எத்தனை வரப்போகுது 2 4. இதுல எத்தனை வரப்போகுது 2 5ஆம் அடுக்கு. சரியோ? அப்ப 2 அடியாக கொண்டு 2 வருவ வெளியிருக்கு. இப்ப ஒரு 20 எண்ணாவது நாம துடித எண்ணா எழுத போறோம். 20 எண்ண 20. சரியோ? 20 என்ன சொல்லுங்க. அது 10 அடியா கொண்டு. அப்ப 10 அடியா கொண்டு கீழே 10. சரியா? இத நாங்கள் என்ன செய்ய போறோம்? 20 அடி 10 அடியா கொண்டு அப்படிதான் எழுதுவோம். இதை நாங்கள் இப்ப தேவையில இப்ப நாங்க சும்மா 20 தான் எழுத போறோம். 20 வந்து 10 அடியா கொண்டு. அப்ப 10 அடியா கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? 10 என்ன எழுதுவீங்க? 2 தர 10 1ஆம் அடுக்கு. சரியா? இதான் 10 அடியா கொண்டு. இப்ப இதை நாங்கள் துவித எண்ணுக்கு மாத்த போறோம். 2 என்ன வரணும்? 2 அடுக்கு வரணும். 20 2 அடுக்கு வருவோம் வராது. ஏன் 2 அடுக்கு வெளியிருக்க பாருங்க. 2 2 வர்க்கம் 2 3 2 4 2 5 இப்படித்தாங்க. 2 4 8 16 32 20 அதுக்குள்ள வருதோ வேறே. ஆனா 16 வருதோ இல்லையோ? 16 வருது. அப்ப 16 வருதுண்டா 16 20 வந்து 16 சக 4 எழுதலாம் தானே. 16 4 20 தானே. 16 16 ஏன் இப்படி எழுதுறாங்கடா? 16 வந்து 2 4 2. அப்ப 2 4 2 2. சரியோ? 2 4 2 2. அப்ப எழுதியிருக்காங்க பாருங்க. 2 அடியாக கொண்டு எழுதியிருக்கு.
சரியா? அப்ப 2 அடியாக கொண்டு நான் இப்படி எழுதி இருக்கிறேன். இது விளங்குதோ? இதுல இருந்தா நீங்க என்ன செய்ய போறோம்? இது விளங்கிதோ? இதுல இருந்துன்னா நாங்க குவித எண்களை காண போறோம். என்னன்னு எழுதுறேன். சரியா? இப்ப காரணம் இதுல 2 4 கிடக்கு, 2 2 கிடக்கு. கூடின அடுக்க வந்து 3க்கு அடுக்கு. கூடின அடுக்கு எது? 2 4. 2 4. 1 தர 2 4 அப்படி எழுது. அடுத்து 2 3 இருக்கோடு காரணம். 2 முதல் படிச்சினாலும் இப்படி 10 3 வருது, 10 அதான் குறைஞ்சு போகும். 3 10 3 3 2 1 0 போகும். அப்படி தான் இங்க எழுதுவோம். இப்ப 4 அடுத்து எத்தனை வரும்? 3 வரும். அப்ப 2 3 நாம அடுக்கு எழுதுறேன். 2 3 2 3 இங்க இருக்குதோ இல்ல, 2 4 2 2 தான் விட. இப்ப 2 3 இல்லாதபடியா முன்னுக்கு என்ன வரும்? சைவர் வரும். இன்னதால பிரிக்கினா இந்த இது இல்லாம சொல்லுங்க. சைபர். ஏன்? அதுல இல்ல, அதுல இல்லாதபடியா அது சைபர். அடுத்த 2 2 இருக்கல்லோ. அடுத்த 2 3 அடிக்க அடுத்தது 2 2 2 2 அது இருக்கு. ஒன்று அப்படி இருக்கு பாருங்க. அப்போ உங்களிடம் போட்டுறேன். சரியோ? அடுத்தது எழுத போறேன் பாருங்க. அடுத்தது எழுத போறேன். என்ன எழுத போறேன்? 2 1 2 1 இருக்கா? இல்ல. 2 4 4 2 தான் கிடக்கு பாருங்க. ஓராம் அடுக்கு இங்க இல்ல. அப்ப முன்னுக்கு சாய்வா. அடுத்தது 0 வரைக்கும் எழுதுவோம். ஏன்? அப்படித்தான் வெளியிருக்கிற பாருங்க. 0 வரைக்கும் வெளியிருக்கு. ஏன்? கூடி நாளுக்கு இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வெளியிருக்கு. அப்ப இதுல பாருங்க விளங்கப்படுத்த பாருங்க. 2 1 சரியோ? அடுத்தத பாருங்க 2 0 2 0 மூடைக்க இருக்குதா? அங்க அடுக்கு இருக்குதா? இல்ல. அப்ப முன்னுக்கு என்ன வரும்? 2 0 உண்டு. அதை கொடுக்கும். ஆனா அந்த உறுப்பு இல்லத்தானே, அந்த அடுக்கு இல்லத்தானே. 2 0 இருக்கும் இல்ல. அப்ப அது சைவர் அளவிற்கு விட்டா சைவரா போயிருக்கு. சரியோ? இப்ப இதுல துணித எப்படி எழுத போறோம்டா, இந்த முன்னுக்கு எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் அப்படியே எழுத போறோம். இங்க வேற இந்த 1 சைவர் 2 வருது, இங்க 1 2 வருது, அங்க சைவர் வருது, இங்க வருது சைவர் வருது. அவ்வளோத்தையும் சேர்த்து எழுதுறான் துணிதல். அப்போ 1 சைவர் 1 சைவர் என்னென்ன சைவர். இதுதான் குவிதல்கள். பாருங்க என்ன எழுதினாங்க. இலக்கணம் வேற இலக்கணம் படிச்சினாங்க. 1 சைவர் ஆகிய இரு இலக்கங்களை பயன்படுத்தி 2 வருக்களை இடப்பெருமானமாக கொண்டு அடி 2 கொண்டு எழுதப்படும் எண்கள் துவித எண்கள் எனப்படும். 1 சைவரை பயன்படுத்தி இருக்கு. 1 சைவரை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. 2 வலுக்களை பயன்படுத்தி 2 வலுக்களை பயன்படுத்தி 2 வலுக்களை இடப்பெருமானமாக கொண்டு 2 வலுக்களை இடப்பெருமானமாக வச்சிருக்காங்க. 2 வலுக்களை இங்க 10 வலுக்களை 100வது இடப்பெருமானம், 6வது 10வது இடப்பெருமானம், 10வது இடப்பெருமானம், 100வது இடப்பெருமானம், 1000வது இடப்பெருமானம். அப்படி எழுதியிருக்கோம் இல்லையோ? அதே மாதிரி 2 வலுக்களை இடப்பெருமானமா எழுதியிருக்கிறோம். அப்ப 2 வலுக்களை இடப்பெருமானமா பயன்படுத்தி அடியை 2 வச்சிருக்காங்க. அடி எல்லாத்துக்கும் 2 கொண்டு எழுதப்படும் எண்கள் வந்து என்ன வரும்? துணித எண்கள். இப்படி எழுதலாம். 2 எடுத்து போகும். ஏன்? அடி 2 இது அடி 10. ஏன்? 10 காட்டின இது 12 வரும். 2 10 1 அடி 10 கொண்டே இருக்கான். சரியா? 10 வருவதானே நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப தசமன். சரியோ? இன்னொரு தசமம் இருக்கு. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. தசம் சொல்லி 1.5 2.5 சொல்லி அது வேற இது வேற. அந்த தசம் வேற, இந்த தசம் வேற, இந்த தசம எண் வேற. சரியோ? அதே இதே குழப்பம். தசம எண்ணா அடி 10 கொண்டு எழுதப்படும் எண்கள். துணித எண்ணா அடி 2 கொண்டு எழுதப்படும் எண்கள். சரியோ? இது விளங்குதா? நான் முன்னுக்கு கூடின எழுத்து அதுதான் முதல் எழுதி அப்படியே இப்படி எழுதிவிட்டா சரி. இதுதான் துவிதல்.
இப்ப தசமான நடுவு இதே மாதிரி சொல்ல எழுதலாம். இந்த எழுதியிருக்காங்க 10 3 10 2 இந்த முன்னுக்கு இருக்கிறவர் எழுதியிருக்காங்க 6 இங்க வருது, 5 இங்க வருது, 2 இப்படி வருது ரிவர்ஸ். வெளிநேரத்துல திருப்பி ரிவர்ஸ்ல போயிட்டு இப்படி வருது 2 4 அப்படி வருது. இதே மாதிரி தான் அது இங்க இப்படி வருது. அடி 10, இது அடி 2, இதெல்லாம் கீழே 10 வரும். சரியோ, அடி 10 வரும். இதுல 10 இருக்கும். அடி 10 கொண்ட 2 கால். அடி 10க்கும் 2க்குமா மட்டும் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு கேட்டா இல்ல. அடி 3க்கும் வரும், அடி 4க்கும் வரும், அடி 5க்கும் வரும். எத்தனை அடி இருந்தாலும் வரும். சரியோ, இது விளங்குதோ? இப்ப இனி துவிதங்கண்ட என்ன பார்க்க போறோம்? கூட்டல் கழித்தல் அங்கால பார்க்க போறோம். சரியோ, அதுக்கு முதல் துவிதங்களை எப்படி காண்றதுன்னு சொல்லி ஒன்று இது வேறுபாடு மாதிரி என்ன மாதிரி காண்றது? இப்படி எல்லாத்துக்கும் எழுதி காணலாது. பெரிய பெரிய இலக்கங்கள் கஷ்டம். இப்ப பாருங்க, 20 இலக்கத்தை நான் வேற மாதிரி கண்டு காட்டுறேன். 20 துவித எண்ணா துவித எண்ணா காண்றா 2ஆல பிரிக்கணும். அட்டா பிரிக்க 2ஆல் 10. இந்த 10 போட்டுட்டு அங்கால என்ன வருது? 20 தானே, மீதி இருக்கோ இல்ல. அப்ப சைவர் 2 திருப்பி 2ஆல பிரிக்கிறேன், திருப்பி 5, திருப்பி சைவர், திருப்பி 2ஆல பிரிக்கிறேன் 2. இதுல மீதி இருக்குது 1. அப்ப அந்த 1 அப்படி இருக்கு. அடுத்த 2ஆல திருப்பி பிரிக்கிறேன், 2ஆல திருப்பி பிரிக்க என்னென்ன வேறும் 1. திருப்பி என்ன இங்கால மீதி இருக்கோ இல்ல. சரியோ, இத எப்படி எழுதுவோம்டா நம்புரி போடுறேன். இந்த ரிவர்ஸ்ல எழுதுவோம். இங்கே இருந்து தான் எழுதி கொண்டு வருவோம். இங்கே இருந்து தொங்கல் வரைக்கும் எழுதுவோம். சரியோ, இந்த இப்படி கோடு போட்டு போடுறேன் இல்லோ, இது வரைக்கும் எழுதுவோம். பாருங்க, 1 1 சைபர் 1 சைபர் சைபர். பாருங்க, இதுதான் துவிதம். இது விளங்குறதுக்காண்டி எழுதியிருக்க. இதுதான் உண்மையா செய்கிறவள். டக்குன்னு 20 போட்டு பிரித்து டக்குன்னு காண்ற வழி இல்லை. இப்படித்தான் துவிதம் காண்றோம். சரியோ, எல்லா அணியும் காணலாம். சரியா, இப்ப பாருங்க, 2 அடியா கொண்ட வலு ஒண்ணு இருக்குதானே. இப்ப 128 வைங்க. 128 128 128க்கு என்ன மாதிரி காண போறீங்க? அதன் கட்ட பிரித்தெல்லாம் 128 என்ன செய்வோம்? 2ஆல பிரிப்போம். சரியோ, இத 10 வருமா? அதை 10 கொண்டு வரணும் இல்லோ. அப்ப 128 2ஆல பிரிக்க 64. 2 5 தானே. 2 எத்தனையா அடுக்கு 128? சொல்லுங்க, 2 7ஆம் அடுக்கு 128. ஏன் 2 பாருங்க, பெருக்கி காட்டுறேன். 2 2 2 2 2 2 2 தாங்க 4 8 16 32 2ஆவது இருக்குன்னா 64, திருப்பி 2ஆவது இருக்குன்னா 128. எத்தனை அடுக்கு வரும்? 1 2 3 4 5 6 7. அப்ப 2 எத்தனையாம் அடுக்கு? 7ஆம் அடுக்கு. 2 7ஆம் அடுக்கு தான் 128. 128. சரியோ, 2 7ஆம் அடுக்கு 128. அப்ப இங்க என்ன மாதிரி காண்றேன்? 64 இருக்கா, மீதி இல்ல. திருப்பி 2ஆல பிரிக்கிறேன், 32 சைபர். சரியோ, 2 திருப்பி 32 அடிச்சா 16 சைபர், திருப்பி 2ஆல பிரிச்சா 8 சைபர். இப்படியே அதுக்கு சைபர் தான் வருமே. 2 வலுவாடு தான் 128. 2 வயது அதுக்கு சைபர் தான் வரும். காரணம் 1 காரணம் வடான் சைபர் ஆகிற கழுதேக்க 1 இத்தனை சைபர் 1 2 3 4 5 6 7 சைபர். சரியோ, இந்த 1 அந்த 2
ஏழுல ஒண்ணு. சரியோ? ஏன் அப்படி சொல்றேன்டா, இது ரெண்டு எத்தனையாவது அடுக்கா வேற இங்க வேற ஆஹ் இந்த வழியா இங்க விளக்கலோ. இந்த இதுல காரணம் இது வழி இருக்கிற ரெண்டிന്റെ நாலாம் அடுக்கு தான் கூடும். நாலாம் அடுக்கு ரெண்டிന്റെ மூன்றாம் அடுக்கு அப்படியே குறைஞ்சு கொண்டு போகும். குறைஞ்சு கொண்டு போகும். சரியோ? ரெண்டா இங்க காரணம் நாலாம் அடுக்கு மூன்றாம் அடுக்கு ரெண்டாம் அடுக்கு ஒன்றாம் அடுக்கு சைவதாம் அடுக்கு. அப்ப கூடின அடுக்கு நாலு. கூடின அடுக்கு ரெண்டிന്റെ நாலு. அங்கால இருக்கிறது எத்தனை? ரெண்டிന്റെ ரெண்டு தான். ஏ ஒன்று 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 இரண்டு தான் போட்டிருக்கேன். அப்ப இந்த ரெண்டு தான் கிடக்கு. அப்ப அந்த ரெண்டு நாள்ல நிச்சயம் இல்லாம என்ன சைவ. அப்ப இருக்கிறது தான் எழுதுவோம். இங்க எத்தனையாம் அடுக்கண்டு வரப்போது காரணம் இது எத்தனை எதிர்ப்புரிய அடுக்கு. இந்த முதலாம் இது வந்து என்ன எதிர்ப்புரிய அடுக்கு? ரெண்டிന്റെ நாலு குறிய அடுக்கு. ரெண்டா இங்க எத்தனையாவது இது வரும்? இந்த வேற முகமா தெளித்தா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு. அஞ்சுக்குரியது வந்து அஞ்சுக்குரிய இங்கே இருந்து பார்ப்போம். எங்கள பக்கம் இடப்பக்கமா பார்ப்போம். இந்தியால அப்ப இந்தியால இடப்பக்கமா பார்க்க கடைசியில இருந்து முதல் பார்க்க இது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு. ரெண்டா ஒன்று குறைஞ்சது நாலு. அப்ப ரெண்டு தானே அடி. அப்ப ரெண்டு இந்த நாலு. இங்க பாருங்க இது எழுதி இருக்கணும். ஒன்று சைபர் 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 எழுதி இருக்கிறேன். இந்த ஒன்று சைபர் சைபர் ரெண்டு பாருங்க. இங்க எத்தனை கிராம் போகுது? ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று பெருசா இருக்கிறானே. ஒன்று சைபர் மூன்று நாலு அஞ்சு ஆறு 7 சைபர் இல்லை சரியோ? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு 8 8 இலக்கங்கள். 8ல என்ன என்ன செய்வோம்? ஒன்றை கழிக்கும். ஒன்றை கழிச்சா ரெண்டின் 7 வழங்குதோ. அந்த ரெண்டின் தான் 128. இதே அப்படித்தான். இதே விஷயம்தான். சரியோ? புதுசா ஒண்ணும் இல்லை. 2 32 எழுதினீங்களா? இப்படித்தாங்க அவர் 2 5 38 32. அப்ப 2 5 வருதுல இது இந்த மாதிரி வரும். அது இப்படிதான் ஒன்று சைபர் சைபர் 2 பேர். சரியோ? வேற சொல்றேன். 2 5 32டா 2 5 32. சரியோ? 32க்கு என்ன மாதிரி வர போண்டா அதுக்கு என்ன மாதிரி வந்தது? ஒன்று எத்தனை இடத்துல சைபர் வருதும் ஆகும். அஞ்சல்ல அண்ணாக்கு இங்க பாருங்க போட்டு காட்டுறேன். 5 இங்க எத்தனை சைபர் வரும்? இங்க பாருங்க இதுல விடாது. 1 2 3 4 5. 5ஆம் இடம் வரைக்க இங்க 4 வருது. 5 அதாவது 5வது இடத்துல இங்க இருந்து 5வது இடத்துல இருக்க இங்க 4 வருது. அப்ப இங்க வந்து என்ன வர போகுது? இங்க அஞ்சல் அகடக்கு அஞ்சண்டா இங்க எத்தனையாவது இடத்துல இவர் வருவ? 6ஆம் இடத்துல வருவ. இவர் 6ஆம் இடத்துல வருவ. 2 5 சைபர் 5 சைபர். சரியோ? விளங்குதா சொல்றது? இப்படி நீங்க கண்டுபிடிக்க தெரியும். இந்த 3 4 5 6ஆவது இடத்துல வருவோம். இங்க 5 கிடக்கண்டா இங்க ஒன்று கூட இருக்கு. இங்க ஒன்று கூடாண்டா பாருங்க. இங்க கூடாண்டா இங்க எத்தனை நடக்கு? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 5 இங்க 4. சரியோ? இங்க 4 இங்க 5. இங்க குறையா இருந்தா இங்க கூட வரும். இங்க கூட இருக்குன்னா குறையா வரும். சரியோ? மாறி பார்க்க தெரியும். அப்ப இங்க டாக்டர் 5 இதை பார்த்துட்டு எத்தனை வரும்? 5டா வேற 5டா இங்க எத்தனை வரும்? துணிகளுக்கு கூட வரும். 6 வரும். 6 வரும். 6 வரும். அப்ப 6ஆம் இடத்திலே இவர் வரணும். அண்டா இங்க எத்தனை வரும்? 6ஆம் இடம் வரணும்னா இங்க சைவ வரும். சரியோ? அடி 2. நான் சொல்றது இனி பார்க்கிறோம். துவிதங்கண்ட கூட்டலும் துவிதங்கண்ட கழித்தல். அதோட இந்த பாடம் முடியும். துவிதங்கண்ட கூட்டல் கழித்தல் சுகம். அதுக்கு ஒரு வாய்பாடுகள் கிடக்கு. சொல்றேன் பாருங்க என்ன மாதிரி.
சரியோ துவிதண்ட முதல்ல துவிதண்ட கூட்டலவா கூட்டனா நெருப்போம் என்ன துவிதங்களை கூட்டல் நீங்க அங்கேயெல்லாம் கூட்டலுக்கு வந்து டேலகம் வினாக்கள் தேவை போட்டு பிரிக்கலாம் பார்க்க தேவை அதுக்கு சில சில இதுகள் எழுத போறேன் அதை ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா துவிதண்ட கூட்ட டக்காண்டு செய்யும் சரியோ இப்பதான் சைவரையும் ஜைவரையும் கூட்டினா சைவர் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா எத்தனை ஒன்றும் சைவர் சரியோ இதுல என்ன ரெண்டு வரும்னா அடி ரெண்டல்லோ துவிரன் தான் இல்ல இப்ப துவிரன்னா ரெண்டு ரெண்டு கூடும் சரியோ ஒன்று அடி இரண்டாண்டு அடியா ஈனாண்டு போடுறேன்னா இங்க எழுதுவோம் சரியோ ஒன்னே ஒன்னே ஒன்னா ஒன்று சைவர் சரியோ ஏன் ஒன்னே பாருங்க ரெண்டுக்கு பாக்க ரெண்டாவது இப்ப சும்மா நீங்க கூட்டிட்டீங்கன்னா ஒண்ணு ரெண்டு தானே அப்படி கூட்டிங்கன்னா ரெண்டு பிரிக்க ஒன்று சாயிடும் சரியா ஒன்றும் சாயிடும் ஒன்றும் அப்படி இந்த கூட்டுறது இது துணிதல் இது எத்தனை என்ன சொல்லுங்க 10 அடியா கொண்ட துணிதல்னா ஒன்றும் செய்வரும் தான் பேர் 10 அடியா கொண்டா என்ன வரும் சைவர்லயே சொல்லிட்டீங்க ஒன்று ரெண்டு அப்படி 9 வரைக்கும் வருமல்ல 3 4 5 இந்த எண்களை பயன்படுத்தி எழுதுற எண்கள் எல்லாம் 10 இந்த வர்க்களை இடப்பிரமாணமாக கொண்டு எழுதப்படுற எண்கள் தசமான்கள் அப்ப ரெண்டு என்ன தசமான் சரியா அப்ப ரெண்டு என்பது தசமான் அப்ப இப்ப பாருங்க ஒன்றே ஒன்றே 3 தரம் உண்டு இதான் கூட்டினா ஒன்றுதான் தெரியும் இதெல்லாம் எழுதுங்க உங்களோட சுவம் அதை சைடே எழுதுவோம் சைவர் சக ஒன்று மூன்று எழுதினாங்க 3 ஒன்றுனா இதுல ஒன்று வருமா சும்மா முடிவாங்க 3 மூன்று ஒன்று ஒன்று 3 தானே சும்மா விட்டுறேன் துணிதல்னா அப்படி விட்டுறேன் தெரிஞ்சிடும் 3 3 ரெண்டாவது அடி 2 தானே 2 சரியா ஒன்று மிச்சம் ஒன்றை மிச்சட்டா அப்படியே போட்டுரும் சரியா முறை ஒன்று மிச்சம் ஒன்று 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 அந்த ஒன்று ஒன்று இதுதான் அப்ப நீங்க 3 தரம் ஒன்று எழுதி கூட்டினா ஒன்று ஒன்று எழுத அதுல துணிதல் ஒன்று ஒன்று சரியோ இதுதான் துணிதல் கண்ட கூட்டல் பிள்ளைகளை எழுதிட்டீங்களா போர்ட் கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க விளங்கலைன்னாலும் கேளுங்க இதில் படிச்ச பாடங்கள் தானே நீங்க முதல் படிச்சிருப்பீங்க இதுகளா எழுதி வைங்க என்னடா உங்களுக்கு துவித அடுத்த கூட்டலுக்கு வந்து நீங்க மினாக்கட்டு எழுதி எல்லாம் கூட்ட தேவையில்லை இதை பார்த்தே இதை ஞாபகம் வச்சிருந்தீங்களாட்டா செஞ்சுட்டு போகலாம் சரி அழைக்கிறேன் திருப்பியும் சொல்றேன் சைவர் சைவரா கூட்டினா அடி ரெண்டாவது கொண்ட துவிதங்கள் சைவர் ரெண்டா சைவரை கொண்ட திருச்சி சைவர் தான் ஒன்று ஒன்று அடி ரெண்டாவது கொண்ட துவிதங்கள் கூட்டேக ஒன்றும் சைவரும் அதே மாதிரி ஒன்று 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 கூட்டேக ஒன்று ஒன்று சைவரை ஒன்றைய கூட்டேக ஒன்று மற்ற அடி எப்பவுமே 2 தான் ஒன்று சைவர கூட்டேக ஒன்று சரியோ அப்ப இதுதான் துவிதங்கள கூட்டலுக்கான வாய்வாடுகள் அப்ப இதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம் விளங்கப்படுத்த போறோம்
சரியோ தக்காண்டு பார்த்துட்டு போவோங்க. அடுத்து சமநிலையை பார்ப்போம். சரியோ இப்ப பாருங்க குவியல்கள் எழுதிக்கிறாக்கு. இதெல்லாம் கூட்டா போறோம். என்னோட கூட்டா போறோம் மட்டும் பார்ப்போம். இப்ப சும்மா ஊட்டுறது ஒன்றையும் சைவரையும் கூட்டினா ஒன்று, சைவரையும் ஒன்றையும் கூட்டினா எத்தனை ஒன்று, ஒன்றையும் கூட்டினா எத்தனை ரெண்டு சொல்லக்கூடாது. அது ரெண்டு சுகமா வச்சு காண்றது தான் ரெண்டு. ஒன்னையும் கூட்டி ரெண்டு வருமல்லோ, அந்த ரெண்டாயிரம் சீக்கிரம் சொன்னா ரெண்டால பிரிச்சா ஒரு முறை பூச்சி, இதுதான் தொழில்கள். சரியோ இதை ஞாபகப்படுத்துறதுக்காக அப்படி சும்மா ஊட்டி கண்டுபிடிக்க. உண்மையான ஒன்றைய ஒன்றும் சைவரும் வரும். வெளிக்கிடாது ஒன்றைய கூட்டினா ஒன்றும் சைவரும். அந்த ஒன்றும் சைவரும் இருப்பினோ ஒன்றும் சைவரையும் ஒன்றையும் கூட்டி ஒன்றும் சைவரம் வருது. அந்த சைவரை என்ன செய்வோம் பக்கத்துல வச்சிருப்போம். ஒன்றும் சைவரம் இல்ல வருது, ஒன்றும் சைவரம் பெறபடியா பக்கத்துல வச்சிருப்போம். சைவரம் பக்கத்துல வச்சிருப்போம். சரியோ சைவரம் பக்கத்துல வச்சிருப்போம். இந்த சைவரம் பக்கத்துல வச்சுட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஒன்று, அந்த ஒன்றை கொண்டு அதோட கூட்டுவோம். ஒன்றைய கூட திருப்பி என்ன ரெண்டு. அப்ப ரெண்டு ரெண்டு வந்தா திருப்பி என்ன செய்யும் ரெண்டு போடலாமோ, ரெண்டு போடலாமோ. இதுல ரெண்டு போடக்கூடாது, போட்டா பிள்ளை ரெண்டு போடக்கூடாது. விளங்கோ அந்த ரெண்டு பதிலாக என்னென்ன போடுறாங்க ஒன்றைய கூட்டே கஞ்சி எழுதி வச்சுருந்தாங்க. ஒன்றும் சைவரம், ஒன்றும் சைவரம் தான் போடுறான். சரியோ அப்ப ஒன்றும் சைவரம். இது விளங்குதோ, இப்படித்தான் கூட்டுறது துவிதர். அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி, கூட்டலுக்கு விளாந்து தெரிஞ்சா தெரியும். இப்ப வேறங்கோ இதுல என்ன செய்ய போறேன், அடுத்த காரணம் ஒன்றும் எத்தின ரெண்டு சொல்லக்கூடாது. ரெண்டு ஒண்ணு எத்தின கூட்டுறது ஜடகு ஒன்றும் சைவரம். ஒன்றும் சைவரம் என்றால் சைவரம் போடுவோம். சைவரம் போட்டுட்டு ஒன்றும் சைவரை வச்சுட்டு அந்த ஒன்றை கொண்டு என்ன செய்வோம் பக்கத்துல இருக்கிற ஒன்றோட கூட்டுவோம். திருப்பியும் என்ன ஒன்று தான் கிடப்போம். ஒண்ணு ஞாபகத்துக்காண்டி ரெண்டு சொல்றேன் ரெண்டு. ஆனா ரெண்டு உண்மையா ஒன்று கூட்ட ஒன்றும் சைவரம். திருப்பியும் என்ன ஒன்றும் சைவரம் சைவரம் திருப்பி ஒன்று வருது. அந்த ஒன்றை கூட திருப்பி கூட்டுவோம். திருப்பியும் என்ன ஒன்று மண்டா ரெண்டு. ரெண்டுக்கு என்ன துணிக ஒன்று கூட்டேக்க ஒன்றும் சைவரம். திருப்பி சைவரம் போடுற. திருப்பி அந்த ஒன்று என்ன செய்யுது அங்க கூட்டுப்படுற ஒன்று ஏற்கனவே கூட்டுப்படுது ஒன்று ரெண்டு. எங்க ஒன்று கூட்டுப்படுது மூன்றுக்கு பாத்துறாங்களே ஒன்று கூட்டுறோம். மூன்று நேரம் ஒன்று கூட்டுறோம் என்ன வருது ஒன்று வருது. மூன்று நேரம் ஒன்று கூட்டுறபடியா என்ன செய்யுது ஒன்று வருது. ஒன்று வருது. ஒன்று சாக ஒன்று அப்படியில வருது. நாங்க ஒன்றும் சைவரம் எத்தனை ஒன்றைய கூட்டுறேன். சரியோ ரெண்டுக்கு என்ன ஒன்றும் சைவரம் போட்டுட்டு ஒன்றை கொண்டு வரேன். சரியோ ஒன்றை கொண்டு வரேன். இங்க ஒன்று ரெண்டு அன்னைக்கு ஒன்றும் சைவரம் போட்டு திருப்பி ஒன்றை கொண்டு வரேன். ரெண்டுக்கு என்ன ஒன்றும் சைவரம் போட்டு திருப்பி ஒன்று திருப்பி கூட ரெண்டு ஒன்றும் சைவரம் போட்டு திருப்பி ஒன்று. அந்த ஒன்று என்ன செய்யுது இங்க கூட்டுது ஒன்று ரெண்டு மூன்று நேரம் ஒன்று வேண்டாம் ஒன்று இந்த ஒன்று வைக்கிற ஒன்று இது அடி ரெண்டு வரும். சரியோ ஒன்று அந்த ஒன்றை வச்சுட்டு திருப்பி அந்த ஒன்றோட ஒன்றை கூட்டினா ரெண்டு ஒன்று எத்தனை ஒன்று எத்தனை ஒன்றும் சைவரம். சரியோ இது கஷ்டமா உங்களுக்கு எப்படி கண்டு முடியுது. இதை போட்டு பிரிச்சு பண்ணிக்க கூடாது. சரியோ இப்ப வேறங்கோ இதுல வேறங்கோ ஒன்றும் சைவரம் எத்தனை ஒன்றும் சைவரம் எத்தனை ஒன்று எத்தனை ரெண்டு எப்படி ஞாபகம் ஒன்றும் சைவரம் போட்டு இந்த ஒன்று என்ன செய்யுது அங்க பக்கத்துல சைவரம் இருக்கு. சைவரம் ஒன்றை கூட்டி நேரத்துல எல்லாருக்கோ சும்மா வச்சிருக்கோம். சைவரம் ஒன்றை கூட உண்டு. ஆக உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது இது. சரியோ இதெல்லாம் சும்மா ஊட்டுற வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். ஒன்று சைவரம் பிரச்சனை இல்லை, சைவரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த ரெண்டு தான் குழப்பமே இருக்கும். ஒன்றை கூட்டினா ஒன்று சைவம், மூன்று ஒன்றை கூட்டினா ஒன்று. சரியோ அப்ப இங்காலயத்து நடக்கு ஒன்று, அங்காலயத்து நடக்கு திருப்பி அதே ஒன்று. ஒன்று இல்லை தானே, அப்போ ஒன்று அப்படி வரும், ஒன்று அப்படி வரும். இதுல அடி ரெண்டு போடுவோம்னா அடி ரெண்டு
சரியோ இதுலயும் அடி ரெண்டு. இப்ப இதான் கூட்டுறேன் பாருங்க, மூணு தான் கூட போகும். ஒன்று ஒன்று ரெண்டு, ரெண்டா ஒன்று மூணு எத்தனை ரெண்டு, ரெண்டா ஒன்றும் சைவரம், சைவரம் போட்டுட்டு ஒன்று. திருப்பி ஒன்று அந்த கொண்ட கூட்டுறேன், ஒன்று அந்த ஒன்றா ரெண்டு, இங்க ரெண்டு ஒன்று மூன்று. சரியோ மூன்று, மூன்று நேரம் ஒன்றா கூட்டின எத்தனை, ஒன்றா கூட்டின எத்தனை ஒன்று ஒன்று. அப்ப ஒன்றா போடுறேன். சரியோ அந்த திருப்பி என்ன செய்யணும், ஒன்று கூடுது, ஒன்று திருப்பி ஒன்று இதுல ஒன்றா ஒன்றா விட்டு வைக்கீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு, ரெண்டு மூணு மூன்று. சரியோ மூன்று, மூன்றா டயத்துல ஒன்று ஒன்று, அந்த ஒன்றா அப்படியே போடுறேன். திருப்பி ஒன்று போடுறேன் பாருங்க, ஒன்று ஒன்று ரெண்டு, ஒன்றா போடணும். இங்க அப்படியே வேணும், சும்மா விட்டுற மாதிரி தான். ஒன்று ஒன்று ரெண்டு, ரெண்டுக்கு எத்தனை ஒன்றும் சைவரும், சைவரம் போட்டுட்டு பின் ஒன்று. அந்த ஒன்று என்ன செய்யறேன், அடுத்த ஒன்றோட விட்டுறேன். திருப்பி ரெண்டு, திருப்பி ரெண்டுக்கு எத்தனை ஒன்றும் சைவரும். சரியோ விளங்குதா துமிதங்கள்? சரியா? இது விளங்காதாக்கள் சொல்லுங்க, விளங்கலையே என்று கஷ்டமா கிடக்குண்டு. கஷ்டமாண்டா சொல்லணுமே, முதல் படிச்ச நீங்க தானே இது. இனிப்பா கேள்வியை பார்த்தோன்னா டக்குன்னு செய்திருவோம், கேள்வியை எழுதினோன்னா விட டக்குன்னு வந்துருவோம். சரி இப்ப இதுல வேறங்கோ, இந்த சைவம் விடாக்கோ, இதை நான் திருப்பி எழுதுறேன். திருப்பி எழுத பாருங்க, ஒன்று ஒன்று சைவர் ஒன்று ஒன்று, ஒன்று சைவர் சைவர் ஒன்று ஒன்று ஒன்று. சரியோ இப்ப இந்த சைவர் அடிச்சு போட்டு நான் ஒன்றாக்க போறேன். இப்ப கூட்டுறது என்ன மாதிரி கூட்ட போறோம்டா, ஒன்று ஒன்று இதே மாதிரி இருந்தா ஒன்று மூணு மேத்தின ரெண்டு, ரெண்டுக்கு என்ன சொன்னா ஒன்றும் சைவர், சைவரை போட்டுட்டு ஒன்றா போடும். ஒன்று ஒன்று ரெண்டு, சரியோ ரெண்டு, ரெண்டு மூணு மேத்தின மூன்று, மூன்றுக்கு என்னன்னு சொல்லி தந்தா மூன்று பேரை ஒன்றா கூட்டினா ஒன்று ஒன்று. அப்போ ஒன்றா போட்டுட்டு அடுத்த ஒன்று. இப்ப வேறங்கோ ஒன்று, இந்த ஒன்றா கொண்டு என்ன செய்ய போறேன், இந்த ஒன்றா போறேன். ஒன்று ஒன்று ரெண்டு, ரெண்டு மூன்று, மூன்று மூணு மூணு எத்தனை நாலு, நாலு வந்துட்ட. சரியோ நாலுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களானே, நாலு நான் முதல் மூன்று வந்தா ரெண்டாவது பிரிச்சு தான் காணணும். அப்ப நாலை போட்டு நீங்கள் நாலை போட்டு ரெண்டாவது பிரிக்க என்ன வேணும், ரெண்டு சைவர், ரெண்டு ரெண்டாவது பிரிக்க ஒன்று சைவர், ஒன்று சைவர் சைவர். ஏன்னா ரெண்டுங்க வலுவால் இருக்குது. அப்ப ரெண்டின் வலுவன்னைக்கு உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி தந்தான், நான் இன்னொன்னு எழுதலாம், ரெண்டின் ரத்தம் என்று எழுதலாம். இங்க ரெண்டின் ரெண்டண்டா அங்க எத்தனை ரெண்டு வரும், ரெண்டின் வலுவண்டா இங்க எத்தனை வரும் சொன்னா, ரெண்டண்டா மூன்று இலக்கம் இல்ல வரும். மூன்று இலக்கம் வேண்டா, அந்த மூன்று இலக்கத்தை என்ன எழுதுவோம் நாங்கள். இப்ப பாருங்க, ஒன்று வேற துணியில என்ன எழுதா போறோம். சரியோ ஒன்று இது திருப்பி வேற சைவர் சைவர். சரியா ஏன் ஒன்று சைவர் சைவர் ரெண்டுனா மூணுல வேற வரும். மூன்று இலக்கம் இந்த ஒன்று அப்படியே வரும், கீழே முன்னுக்கு இருக்கிறவரை போட்டுருவோம். போட்டுட்டு இந்த ரெண்டா இங்க எத்தனை வரும், மூன்று இலக்கம் வரும். மூணுண்டா இவர் மூன்றாவது ஆளா இருப்பேன், ரெண்டா ரெண்டு சைவர். சரியா அப்ப இதுல என்ன வர போகுது, ஒன்று ஒன்று ரெண்டு, ரெண்டு மூணு மூன்று, மூணு மூன்று நாலு வரப்போகுது. அப்ப நாலுக்கு என்ன போயிட்டு விட ஒன்று சைவர் சைவர். தெரிஞ்சோ ஒன்று சைவர் சைவர் என்றா என்னென்று போடுவோம் நாங்கள், சைவரை போட்டுட்டு
இது உங்களுக்கு வராது என்னடா 4 இல்லை வருது 4 வழியா 1 சைபர் சைபர் வருது 3 2 நீங்க எழுதி போட்டு போடலாம் 3 சைபரை போட்டு 1 சைபர் போட்டு அதே மாதிரி திருப்பி 1 சைபரை போட்டு இங்க கூட்டி கூட்டி கொண்டு வரும் ஒரே மாதிரி தான் இந்த சைபரை போடுவீங்க சரியாக இதில் ஒன்றா போட்டுட்டு 2 1 சைபர் 1 4 4 கூடைக்க சைபரை போட்டுட்டு 1 சைபரை கூடைக்க 2 வரை போகுது 1 1 2 2 சைபர் 2 மாறி திருப்பி போட்டு போட்டு பிரிச்சு பிரிச்சு தானே செய்யும் தெரியும் அப்ப இது பிரிச்சோன்னிக்கே நேரம் போயிடும் நாங்கள் அடுத்தது வந்து இதை பார்ப்போம் என்னட்ட கழித்தலை பார்ப்போம் தெரியும் கழித்தல் கழித்தல்னு சொன்னா அதுவும் இதே மாதிரி தான் கழித்தலும் இதே வாய்ப்பாடம் வச்சு தான் செய்யும் தெரியும் கழித்தல பாருங்க துரிதம் என்ற கழித்தல் ரெண்டா ஒன்றுல இருந்து சைவனை கழிக்கலாம் ரெண்டா அது 1 தெரியும் அதே மாதிரி 1ல இருந்து 10ல இருந்து 1 கழிச்சா எத்தனை 9 9 சொல்ல மாட்டேன் எத்தனை வரும் இங்க அடி 2 அடி எத்தனை வரும் 10ல இருந்து 1 போனா 1 தான் ஒரு துரிதம் தான் தெரியும் 11 1 1ல இருந்து 1 கழிச்சா எத்தனை 1 சைபர் இதே இது 1 1ல இருந்து 1 சைபரை கழிச்சீங்கன்னா 1 கடைசியா இதே மாதிரி சைபர்ல இருந்து சைபர் அது உங்களுக்கு தெரியும் நான் சும்மா கழிக்கிறேன் சைபர் வளம் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும் இருந்தாதான் நீங்கள் கழித்தலை வடிவா செய்யலாம் தெரியும் வளம் ஞாபகத்துல இருந்தாதான் கழித்தலை வடிவா செய்யலாம் சரியோ விளங்குதா இப்ப கழித்தல் ரெடி போறோம் திருப்பி சொல்றேன் சைபர்ல இருந்து சைபரை கழிச்சா சைபர் 1ல இருந்து சைபரை கழிச்சா 1 1 சைபர்ல இருந்து 1 கழிச்சா 1 1 1ல இருந்து 1 கழிச்சா சும்மா 10 நிறைய 11 இருந்து 10 அதை ஞாபகத்துக்காண்டி வச்சிருக்கோம் 1 சைபர் சரியோ 11 இருந்து 10 10ல இருந்து 1 9 சொல்லலாம் 1 தான் சரியோ ஏன் 1 வருமாண்டா இது வந்து 10 இங்கெல்லாம் 1 விடாது அப்ப கழித்தேக வந்து 9 பேர் சும்மா கழித்தேக 9 வந்து துரித எண்ணில தானே ரெண்டா படிக்கா அது 2 பேர் 11ல இருந்து 10 கழிக்கலாம் 11ல இருந்து 10 கழிக்க வேற சும்மா கழிக்கலாம் 1 தான் சும்மா கழிக்கிறனால 1 தெரியும் அப்ப 1 இந்த துரித நாள் அப்ப இனி கேள்விக்குள்ள போவோம் இதே என்ன மாதிரி செய்யறான்னு சரி சொல்லிட்டான் தெரியும் சைபர் சும்மா அடிக்கலாம் சைபர்ல இருந்து சைபர் 1ல இருந்து 1 போனா எத்தனை 1ல இருந்து 1 1 அது சும்மா கழிக்கிறேன் சைபர் சைபர்ல இருந்து 1 போகும் சைபர்ல இருந்து 1 போவோம் அப்ப கடன் எடுப்போம் கடன் எடுத்தா எத்தனை 10 சரியோ 10ல இருந்து 1 போனா எத்தனை 1 10ல இருந்து 1 போனா எத்தனை 1 இங்கே இந்த கடன் எடுத்தபடியா இந்த இல்லை சைபர் அந்த சைபர் தேவை சரியா விளங்குதா சைபர்ல இருந்து சைபரை கழிச்சா சைபர் 1ல இருந்து 1 கழிச்சா சைபர் சைபர்ல இருந்து 1 போவாது கடன் எடுக்கணும் கடன் எடுத்தா 10 10ல இருந்து 1 கழிச்சா 9 போடக்கூடாது 10ல இருந்து 1 கழிக்கத்தான் எழுதி வச்சுக்கலாம் 1 அந்த 1 தூக்கி இதுல போடும் முன்னுக்கு இங்க கடன் எடுத்தபடியா 1 வீட்டை சைபர்
இதெல்லாம் ஒன்றிலிருந்து சைவர் காலிபாடு உண்டு. சைவல் கொண்டு போவோமோ போவார். இந்த சைவல் கொண்டு போவோமோ போவார். அப்ப இங்க ஒன்றுதான் கடன் எடுப்போம். கடன் எடுத்தா இருக்குன்னு இங்க 10 இல்ல 10 இங்க முதலாவது இங்க வரும் 10. 10 இங்க கடன் எடுத்தா இதுதான் நான் கவனிக்க வேண்டியது. 10 கடன் எடுத்தீங்கன்னா இங்க வந்து என்னோட போறோம் 10 எடுத்து இங்க முதல் கழிக்கிற மாதிரி 10 இங்க 10 இந்தியாவில் எடுத்தோம் இங்க 9 அப்படி சொல்லக்கூடாது. சரியோ இங்க 10 எடுத்தாச்சு. அப்ப இங்க சைகளா போயிடுவேன். இங்க 10 எடுத்தா இங்க திருப்பி என்ன செய்ய அடுத்த கடன் 10 இங்க 10 வரைக்க இங்க எத்தனை வரும் வேண்டாம் 1 தான் ஒன்று இங்க 10. அப்ப திருப்பி இங்க ஒன்று எடுக்க இங்க 10 வந்து இங்க 10. அப்ப இங்க 10 வந்தா இங்க எத்தனை 1 ஆக எங்க இருந்து கடன் எடுக்கிறாரோ அவர் மட்டும்தான் செய்யும். சேர்ந்து நீங்கள் எடுக்க 10 இருக்கேக்க இங்க 1 தான் காரணம். இங்க கடன் எடுக்க சைவம் இங்க 1 சைவம் ஆகுது. இங்க இருந்து திருப்பி கடன் எடுக்க 10 10 இருக்க இங்க திருப்பி கடன் எடுக்க இந்த 10 என்ன மாறும் 1 மாறும். சரி இங்க 10 இங்க 10 என்ன செய்யும் திருப்பி கடன் எடுக்க இவர் எடுக்க இவர் 10 இந்த 10 என்ன செய்யும் 1 மாறும். அப்ப இங்க 10 வந்து இங்க 10 சரியோ. அப்ப இங்க 10 எங்களுக்கு 10க்கு தெரியும் தானே கழிச்ச. இங்க 10 என்னென்ன கழிப்போம் இங்க 10 இங்க கழிக்க என்னென்னு வரும் 10 1 வெளியிருக்கிறோம் 1 இல்ல. அப்ப 1 10 1 1 சரியோ. இங்க 1 இல்ல 1 இருக்கலாம் 1 1 போனா என்ன சைவர். இங்க எத்தனை 1 அப்படியே கிடையாது இங்க சைவர். இதுதான் இதுல இருந்து கழிச்சதுக்கான விடை. இதுதாங்களோ. சரி அடுத்த வந்து பார்ப்போம்னா இந்த வேல்யூ இந்த சைபர்ல இருந்து போவா இங்கேயும் சைபர் இங்கேயும் சைபர் இந்த சைபர்ல இருந்து போவா. அப்ப கடன் எடுப்போம். கடன் எடுக்க இங்க வேறு என்ன முதல் 1 முன்னுக்கு ஒரு 1 இருக்கല്ലോ அந்த 1 வந்து மாறும் சைபரா மாறி இந்த 1 சைபரா மாறி. அப்ப இது 10 இது 10 இனி பார 10 இந்தியாவில திருப்பி எடுக்க இவர் என்ன செய்வார் திருப்பி இங்க இது 10 மாறி. இப்ப இவர் 10 இப்ப இவருக்கு கடன் கொடுக்க இவர் 10 அப்ப இவர் 10 இவர் என்ன மாறிட்டார் 1 மாறிட்டார். சைவர் சொல்லலாம் இங்க 1 மாறி திருப்பி இங்க 10 இங்க இவர் கடன் கொடுக்க திருப்பி இங்க 10 இங்க இவர் என்ன மாறுது 1 மாறும். அப்ப திருப்பி அடுத்த இங்க கடன் கொடுக்க இங்க என்ன மாறும் 10 இங்க என்ன மாறும் 1 மாறும். அப்ப இங்க 10 வந்துச்சு 10ல இருந்து 1 போகும் தானே கழிச்சிருக்கிறாங்க 1 அப்போ 1 10ல இருந்து 1 போனா என்ன 1 இந்த 1 அப்படியே என்ன செய்யும் அப்படியே இந்த 1 என்ன செய்யும் 1ல இருந்து 1 போனா காலிவரும் சைவர் 1ல இருந்து 1 கழிச்சிருக்கிறாங்க சைவர் 1ல இருந்து 1 திருப்பி என்ன இங்கே 1 தானே சைவர் இதுல இல்ல சைவர். இது அடுத்த திருப்பி சோட்டா என்ன எழுதுவோம் 1 1 அடி 2 சரியோ. அடுத்த ஒரு கடைசி கேள்வியா இதை கழிக்கலாம். இதை கழிக்கிற காரணம் என்ன மாதிரி காரணப்படுத்துறது சைவனை கொண்டு போவார். அப்ப கடன் எடுக்குவோம். கடன் எடுக்க இன்னே கடன் எடுக்கிறீங்க கடன் கொடுக்க எவ்வளவு வேணும் இவருக்கு கடன் கொடுப்பார். அப்ப இவர் 10 மாறுங்க இவருக்கு கடன் கொடுக்க வேண்டிய என்னமா மாறும் 10 மாறும் 10 மாறி இவர் என்னவா மாறுவார் 1 மாறிடுவார். இவர் 1 இவர் 10 இவர் 10 இங்க கடன் கொடுக்க சைவர் தானே அப்ப 10 அப்படியே போகும். அப்ப இங்க திருப்பி கடன் இங்க போய்க்க 1 மாறி அப்ப இவர் 10 இந்த என்ன திருப்பி கடன் கொடுக்க 10 இவர் என்ன மாறுவார் 1 மாறுவார். அப்ப இவர் 10 அப்ப 10ல 1 என்ன 1 தானே 1
ஒன்று. இவர் என்ன? ஒன்று. இந்த ஒன்றில இருந்து ஒன்று போகுமா இல்லையோ? பரிவாடு சைபர். சரியோ? இங்க ஒன்று தானே, ஒன்றில இருந்து ஒன்று போனா எத்தனை? சைபர். இங்க என்ன? ஒன்று. இதுலடா ஒன்று. என்னன்னா இங்க கொடுத்தாச்சுல, இதை கொடுத்தபடியா இங்க என்ன வரும்? சைபர் தான் வரும். சைபர். சரியோ? சரி, அடுத்த புது பாடம் தொடங்க போறோம், சமநிலை. உங்களுக்கு இதுல துவிதன்கள் முடிஞ்சது, விளங்காட்டி கேளுங்க. துவிதன்கள்ல கழித்தல், இந்த கழித்தலுக்கான வாய்ப்பாடுகள் சுகம் உங்களுக்கு அங்க போயிட்டு நின்று கஷ்டப்பட தேவையில்லை. இது இன்னும் இதுன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு கழிச்சிட்டு போயிடலாம். விளங்காட்டி கொமெண்ட்ல கேளுங்க விளங்கலைன்னு சொல்லி. அடுத்த பாடம் புது பாடம், சமநிலையை கொண்டு போகிறோம். சரியோ? சமநிலை வந்து நான் சமநிலையோ சின்ன பாடம். சரியோ? கணக்கு யோசிக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லை. அப்ப வெண்தொடரையும் முடிஞ்சது, துவிதன்களும் முடிஞ்சது. சரியோ? துவிதன்களை வழிவா விளங்கி வச்சிருந்தோம். என்ன மாதிரி தசமத்தில் எப்படி எழுதுறது, அடி இரண்ட கொண்ட எண்களாக துவிதங்கள் எப்படி எழுதுறது, அடி 10 வச்சு எப்படி எழுதுறது, 10க்கான விளக்கம் எல்லாம் எழுதி பாருங்க. ஒரு இலக்கத்தை எழுதி போட்டு அதை என்னட்டு 10ஆ மாத்தி எழுதுறது எழுதி பாருங்க. அதே மாதிரி துவிதங்களை எழுதி பாருங்க. துவிதங்களை வந்து இப்படி 2 வழியில சொல்லியிருந்தேன் நான். ஒன்றை இப்படி என்ன கட்டப்பிரித்தல் போட்டு பிரிச்சு செய்கிறது. மற்றதே என்னன்னு சொல்லியிருந்தேன் நான், கூட்டி கூட்டி 60 20க்கு சொல்லி தந்தேன். 20 ரெண்டின் 16ஐயும் 4ஐயும் கூட்டி போட்டு 20 எழுதுறது. 16 ரெண்டின் 4 எழுதுறது, 4 ரெண்டின் 2 எழுதுறது. அப்ப மிச்சம் ஒன்றுமே இல்லை. மிச்சம் ஒன்றும் இல்லாட்டி அந்த என்ன சொல்லலாம், 16 முன்னு கழித்து 4 பின்னு கழித்து இப்படியே போனா 20 16 சக 4 ரெண்டின் 4 சக ரெண்டின் 2. இந்த 4 ரெண்டின் 4 என்ன செய்யும்? முதல் கூடின வேல்யூ, இந்த கூடின வேல்யூ உள்ளவர் முன்னுக்கு வருது. அப்போ 1 வேற 2 4 என்னென்ன 2 3 காலை இல்லை, 2 3 இல்லை. அப்ப சைவ ஆளு இருக்கிறோம் 2 3. அடுத்து என்ன? 2 2 அது இருக்கிற 1 வேற 2 2. ஏன் 1 வேற போடணும்டா, இதுல 1 தானே எனக்கு தெரியும். சைவ இருந்தா அதுல பூஜ்ஜியமா போயிருக்கு. அப்போ 1 வேற 2 2. 1 வேற 2 2. அங்கால என்ன 2 1 இல்லை, 2 1 இல்லை. சரியோ? சைவ. அப்ப 2 1 அங்கால 2 பூஜ்ஜியமும் இல்லை. சைவர் தர 2 பூஜ்ஜியம். அப்ப இவ்வளத்தையும் வந்து என்னன்றது நாங்க கொண்டு முன்னுக்கு இருக்கிறாரு அப்படியே வந்தேன். 1 சைபர் 1 சைபர் என்னென்ன சைபர் தான் இந்த தூக்கிடுவார் 20. சரியா? அது 20 போட்டு 2ஆவது பிரிச்சிங்க நடந்தது. அடி 2 போடுவோம்னா துணிகள் போட அடி 2 போடும். இங்க 10 போடும். இது 10 அடி 10, இது அடி 2. 10க்கு சொல்லாக்க நிறைய 10க்கு 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற இலக்கங்கள், சைபர்ல இருந்து 1 வரைக்கும் 10 9 வரைக்கும் இருக்கிற இலக்கங்கள் ஏதாவது வச்சு எழுதினா அது தசம எண்கள். 1 சைபரை மட்டும் வச்சு எழுதினா அது என்ன? துரித எண்கள். சரியோ? இது விளங்கிட்டுதா? அப்ப சமநிலை போவோமா? சமநிலை சொல்லுங்க. சமநிலை போவோம்டா. சரி, துரிதம் தான் முடிஞ்சது. அடுத்த சமநிலைக்கு போவோம்.
தேர்டாம் பாடத்துல முதலாவது பாடம் சமநிதி. சமநிதி சமநிதி கண்டா குறியீடுகளை பார்ப்போம். இது சம, இது பெருசு, இது சின்ன, இது பெருசும் சமன், இது சின்னனும் சமன். இந்த குறியீடுகள் தெரிஞ்சிருக்கும். தெரியும். இது சமன், இது பெருசு, இது சின்ன, இது பெரிதும் சமன், இது சின்னனும் சமன். சரியா? என்ன மாதிரி உங்களோட சிலபஸ்ல இருக்குண்டா சரியோ 4 இது போட்டுக்கிட்டாங்க உங்களோட சிலபஸ்ல. முதல் 2 பார்ப்போம். எக்ஸ் எல்லாம் இதாக்காங்க இருக்கு. சரியோ சமநிலை குறியீடுகள் இதுதானே. அப்ப இப்ப எக்ஸ் அண்ட இலக்கம் வந்து எக்ஸ் அண்ட இலக்கம் 5 விட பெருசு. 5 விட பெருசு ரெண்டா இந்த பெரிய பக்கம் வந்து எக்ஸுக்கு முன்னால சின்ன இது இருக்கோ, சின்ன இருக்கிற கூர்மை அவர் இங்க 5 வந்து இங்க. அப்ப எக்ஸ் அண்ட இலக்கம் வந்து 5 விட பெருசுண்டா 5 சின்னன், எக்ஸ் வந்து பெருசு. அப்ப எக்ஸ் பெரியது 5. சரியோ? அப்ப உங்களுக்கு இருக்கிற செய்தான் நார்மலான ஒரு சமணி. சரியா? இப்ப இதுல காரணம் உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது எக்ஸ் சாகவோ சாய, சாக அல்லது சாய. ஏ அங்கால பி. ஏ என்றது ஒரு இலக்கமா இருக்கலாம். ஏயும் பியும் வந்து ஒரு இலக்கம். ஏயும் பியும் இப்ப ஒரு மூலாண்டு தொட படிக்கத்தான் போறோம். மூலம்ன்றது ஏதோ ஒரு மூலம் வைங்க. 6 தொடை, 6 தொடையில ஒரு மூலகம். தெரியும்? சரியா? ஏ என்ற தொடையில வைங்க. ஏ என்ற தொடையில ஒரு மூலகம். அது என்ன ஒரு எண்ணா இருக்கலாம், தசம எண்ணா இருக்கலாம், 1.5 இருக்கலாம், 2 இருக்கலாம், சய 2 இருக்கலாம். அப்படி என்ன எண்ணாவும் இருக்கலாம். தெரியும்? அப்ப சயலையும் இருக்கலாம், தசத்திலையும் இருக்கலாம், பின்னத்திலையும் இருக்கலாம். அப்ப அது ஏயோ பியோ. சரியோ? ஏயா இருக்கலாம், பியா இருக்கலாம். இப்ப எக்ஸ் ஆகவோ சய போட்டிருக்கிறாங்களோ, எக்ஸ் ஆகவோ சய இந்த விளக்கம் வந்து இப்ப வேற நான் சொல்றேன். எக்ஸ் ஆக 10 சொல்றேன். இது பெரியது 3. தெரியும்? அதே இதுல எக்ஸ் ஆய 2 பெரியது, இதை திருப்பி 3. தெரியும்? இப்ப இதுல அவங்களுக்கு சகவும் சாயம் 2 பேருக்கு பாருங்க. வேங்க சகவும் சாயம் சமநிலை 1. இப்ப சகவும் சாயவும் வந்து 2வடியா. ஆனா எக்ஸும் சகவும் எல்லாம் சாயவும் வேறு. ஆனா ஒரே இது பாருங்க, சமநிலை மாறி ஒரே சமநிலை. ஆனா சகவோ சாயம் வந்துருக்கு. எக்ஸுக்கு சகவும் சாயவங்களை வந்துருக்கு 2. இது 3. இத எழுதினா இப்படியே இருக்கும். தெரியும்? எக்ஸ் தனியார் எழுதணும், எக்ஸ் ஆயிரம் சொல்லி தனியார் எழுதணும். இது விளங்க உங்களுக்கு. அப்ப இதுல எக்ஸ் ஆன ஏ இருக்கல்லோ, எக்ஸ் ஆன ஏ, இந்த எக்ஸ் ஆன ஏ வந்து நான் என்ன எழுத போறேன். எக்ஸ் ஆன ஏ பெரியது, முதல்ல பெருசா இருக்கு, சின்ன நேரம் எடுக்கல, சமனையும் எடுக்கல. பி எக்ஸ் ஆய ஏ சின்ன பி. தெரியும்? எக்ஸ் பெரிய தெரியும்? பெருசா மட்டும் கொடுத்து. இப்ப இதே இலக்கத்தை வந்து நான் இதே மாதிரி தான் எக்ஸ் ஆக ஏ என்று போட்டு அங்கால அடுத்த பேருக்கு சமன். சமன் இது சமன். சரியோ? சமன் போட போறோம். எக்ஸ் ஆக ஏ சமன் பி. இதே மாதிரி எக்ஸ் ஆக ஏ சமன் பி. அடுத்தது சின்ன எடுக்க போறேன். இந்த சின்ன வேற சின்ன புரியுது. அப்ப எக்ஸ் ஆக ஏ
சின்ன சின்ன நடுக்க பக்கம் இதால பக்கம் சின்ன பி எக்ஸ் ஆய ஏ சின்ன பி இது விளங்குதோ இப்படிதான் சமநிலை எழுதுறது இது விளங்குதா இந்த விளக்கம் வந்து இதான் சரியா எல்லாம் கேள்வி செய்ய கொடுக்கலாங்க இதை விளங்காதாக்கள் கையை உயர்த்தலாம் இல்லாட்டி கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் கொமெண்ட்ல கேளுங்க பிரச்சனை இல்லை கஷ்டமா இருந்தா சொல்லணுமே விலங்கையிலண்டா கையை உயர்த்தலாம் விளங்குதாண்டா கமெண்ட் பண்ணுங்க ஓகே இல்ல கஷ்டமா இருக்குண்டா ஏன்னா புதுப்பாடம் இது விளங்காடி பின்னு கஷ்டமா போயிடும் 3ஆம் டேர்மல்லோ விளங்குதா ஓகே அப்ப இது முதலாவது இது 2வது இது அடுத்ததுல பார்ப்போம் கூட 2வது மெத்தட் வந்து இப்ப ஏஎக்ஸ் பெரிது சமன் சின்ன பி இப்படி ஒன்று இருக்கு இப்ப இதான் வந்து என்ன ஏயும் பியும் அப்போது சொன்ன மாதிரி ஒரு பின்னமாக இருக்கலாம் நேரெண்ணாக இருக்கலாம் மறையண்ணாக இருக்கலாம் தெரியும் இப்ப 2 நசமா ஏக்கு 2 போகிறேன் 2x அஞ்சு சரியா இப்படி இருக்கு இப்ப 2x பெரிது சமன் அங்கால சின்ன 5 2 இது விளக்கம் 2x வந்து பெரிது 5 2x வந்து சமன் 5 2x வந்து சின்ன 5 சரியா அதே மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை ஆனா என்ன இங்க 2 வந்து எக்ஸா பெருக்குது அங்க எக்ஸ் வந்து தனியா வருது எக்ஸா 1 பெருக்குது இங்க 2 பெருக்கு அவ்வளவு சரியா இப்ப சும்மா ஒரு இது பார்ப்போம் எக்ஸ் பெரிது 3 இது எக்ஸ் பெரிது 3 இப்படி ஒரு இது இருக்கு சரியா இது சமநிலை தொடைய தரட்டா ரெண்டா என்ன செய்வீங்க எக்ஸ் பெரிது 3 சமநிலை தொடை ரெண்டா 3 விட எக்ஸ் பெரிசு எக்ஸ் வந்து 3க்கு சமன் இல்ல ரெண்டா என்னன்னு சொல்ல வேணும்டா 2 சமநிலை எனக்கு புரிக்கொள்ள 3 விட பெரிய இலக்கங்கள் 4 வரும் 5 வரும் சரியா இப்ப நான் சொல்றது வந்து உங்களை எல்லா எண்களும் தருதுன்னு வைங்களேன் 3 விட பெரிய என்னன்னு சொல்லிடுறேன் 2 என்னன்னு போடுவீங்க 3.1 வரும் 3.2 வரும் 3.3 3.4 3.5 அப்படியே போகும் 4 4.1 அப்படியே எந்த எண்ணு சொல்லாட்டு இப்படி அங்கால இந்த கணக்கு இலக்கங்கள் வரும் சரியோ இப்படியே வந்தோம் அதுக்குள்ள தசமா இல்லாம வரும் இப்ப எக்ஸ் பெரிது 3 இதே எக்ஸ் பெரிது 3 என்னன்னு சொல்றேன்னா பிறப்பறதோட வந்து நிறையன் தொடை நிறையன்டா என்ன முழுவன் நிறையன்னு சொன்னா முழுவன் தொடையண்டா முழுவன்டா என்ன இயற்கை எண்கள் என்ற எண்கள் நீங்க எண்ணுறீங்க 1 2 3 ஆண்டு நேற்று படிச்சேன் 1 வருஷம் 5ஆம் வகுப்பு சொல்லிடாண்டு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அதே மாதிரி முழுவன்கள் 1 2 3 வாரதெல்லாம் நிறையன் அப்ப 3 பெரிய எண்கள் நிறையன் தொடை நிறையன் சமநிலை தொடை என்றா நிறை எண் சமநிலை தொடை என்றா என்ன எழுதுவோம் 4 எல்லாம் பெருசா தான் பெறணும் 3.1 பெறாது 3.2 எல்லா எண்களும் பெறலாம்டா 3.1 அதெல்லாம் பெறும் 4 இதுல முழுவன் பெறணும்டா இப்படிதான் இருக்கும் 6 7 இப்படியே போகும் சரியோ இதான் சமநிலை தொடை எக்ஸ் பெரிதும் சரியா இப்ப அடுத்த கேள்வி பார்க்க போறேன் பாருங்க
எக்ஸ் பெரிது சமன் 7. இதனுடைய நிறையன் சமநிலையின் நிறையன் தொடையை தருக. நிறையன் தொடையை தருக. அண்டா என்ன செய்வீங்க? நிறையன் தீர்வு தொடை. நிறையன் தீர்வு தொடையை தருக. நிறையன் தீர்வு தொடையை தருக. இச்சமநிலையின் நிறையன் தீர்வு தொடையை தருக. ரெண்டா என்ன செய்வீங்க? எக்ஸ் பெரிது சமன் 7. ரெண்டா 7 விட பெருசா இருக்கணும். அதே 7க்கு சமனா இருக்கணும். இது சமன், இது பெருசு. அப்ப ரெண்டும் பெறும். அப்ப 7 பெறலும் 7 விட பெருசு 8. சமநிலையில் நிறையன் தொடை. சரியா? அப்ப எல்லாமே நிறைய என்ன இருக்கு? 9 10 இப்படியே போகும். சரியா? தொட்டா போடும். இப்படியே போகும். சமநிலையின் நிறைய தீர்வு தொடை. அப்ப நிறைய தீர்வு தொடை இப்படித்தான். எக்ஸ் பெரிது 7 சமன். இப்ப எண்கோட்டில குறிக்க சொல்லி ஒன்று பேர் எண்கோட்டில குறிக்கிறது சொல்லி இருக்குது. எண்கோடா இப்ப நீங்க 1 2 3 4 5 6 7 அது ஒரு எண்கோட்டு தான் குறிக்கிறாரு. எப்படின்னு சொல்றது காரணம், இதுல நடுவுல வந்து சைவரை போடுவோம். இஞ்சால 1 இஞ்சால 2 இஞ்சால 3 இஞ்சால 4 இப்படி ஒன்று போடும். அதே மாதிரி இஞ்சால வாரது சக, இஞ்சால வாரது சாய. தெரியும்? இஞ்சால வாரது சாய. ரெண்டா சாய 1 சாய 2 சாய 3 இப்படி போகும். இதே அஞ்சால சாய 1 2 போடும். இஞ்சால சாய 1 சாய 2 சாய 3. இது எண்கோடு. இந்த எண்கோட்டுல வந்து இப்ப இதை பார்க்கலாம். சரியா? இப்ப இத வந்து எண்கோட்டுல குறிக்கலாம் என்றா என்ன செய்யணும்? 4 வரைக்கும் போட்டுருக்கோம். அப்ப எத்தனை வரைக்கும் போடணும்? 7 வரைக்கும் போடணும். 7 வரைக்கும் போடணும். அப்ப 7 வரைக்கும் போட்டா என்ன செய்யணும்? இஞ்சால இதே போட்ட நீட்டிட்டு 5 6 7. சரியோ? அப்ப 7 வரைக்கும் போட்டுட்டு சரியா? இப்ப இதே நான் பாருங்க. இப்ப 7 வரைக்கும் தான் போட்டுருக்கோம். அப்ப இவ்வளவு தேவையில்லை. அப்ப எண்கோட்டை அப்படி போட்டுட்டு இந்த சைவரை போட்டுட்டு 1 2 3 4 5 6 7. இந்த 7க்கு அங்கால வாரதெல்லாம் நீங்க போட்டாலும் இந்த போட்டு டார்க் பண்ணணும். சரியா? இப்படியே போகுது. இப்ப 7க்கு சமன் சொல்லியிருக்காங்க. 7க்கு சமன் சொன்னா இது ஒரு வட்டம் போட்டுட்டு இப்படி நிலத்தி. இதுதான் எண்கோட்டில குறிக்கிற முறை. சரியா? எண்கோட்டில குறிக்கிற முறை வந்து இதுதான். எக்ஸ் பெரிது 7 என்ன செய்யும்? எக்ஸ் பெரிது 7 7 விட பெருசு. அங்காலதான் பெருசு, இந்தியால வராது. அப்ப 7 விட பெருசுண்டா 7 வட்டமா போட்டுட்டு நிலக்க வேணும். சரியோ? ஏன் 7க்கு சமன் ரெண்டாவடியா நிலத்தி இருக்கிறேன். இப்ப இந்தியால வார இலக்கம் முழுக்க வருமோ வராதோ? வரும். இதுல இருக்கிற எண்கோட்டில வந்து இந்த தீர்வு துணைய காரணம்னு சொன்னா எண்கோட்டில 7 8 9 என்ன செய்யணும்? இதெல்லாம் குறிச்சு காட்டணும். இது 8 இது 9 இது 10 இதை குறிச்சு காட்டினீங்க. இதே புள்ளி புள்ளி தானே இந்தியால வாரம்னா ஜாமனாத்தான் பெருமை 8 இதுக்குள்ள இருக்கோ இல்லையோ? அப்ப நிலத்தவன் 9 நிலத்தவன் 10 நிலத்தவன். சரியோ? வட்டல போட்டு என்ன செய்யணும்? நிலத்தி காட்டணும். எப்படி நிலத்தி காட்டுறது? இப்படி நிலத்தி காட்டும். சரியோ? அந்த தொகையை போட்டு நிலத்தி காட்டும். இப்ப இதுதான் எண்கோடு. இதுல நான் சொல்ல போறேன். எக்ஸ் சின்னன் சய 2. இது என்னது? இது இந்த சமநிலை தொடை. அதாவது நிறையன் தீர்வு தொடை. நிறையன் இல்ல சரி நிறையன் நேர் நிறையன் இல்லை. நிறையன் தீர்வு தொடை. இது நேர் நிறையன். எல்லாம் நேர் நிறையன்கள். நேர் நிறையன்டா நேரன்கள் வருது. இப்ப இது நிறையன் தொடை என்றால் அதுக்கு மறை நிறையன் வரும், நேர் நிறையன். அப்போ மர நிறையன் தான் இப்ப போட்டிருக்கேன். வேற சய 2 முழுவன் இதுல இந்தியால வர சமநிலை இந்த சமநிலையின் நிறையன் தொடையை எழுதுக. 2000 செய்வீங்க. சய 2 சின்னன்
சைரண்டோட சின்னன்டா என்ன செய்யணும் பாருங்க என்னோட முதல்ல என்ன செய்யணும் அங்கால எங்களுக்கு இலக்கம் தேவையோ சைபர்ல இருந்து 1 2 3 எல்லாம் தேவையோ தேவையில்லை ஏன் சைரண்டா தானே வாங்க போறோம் சைரண்டுக்கு தான் போட்டுக்கிறாங்க ஏன் சைரண்டுக்கு இந்த வராது சைரண்டோட சின்ன சைரண்டோட சின்ன முதல்ல தொடை எடுக்கும் சைரோட ரெண்டாவோட சின்னன்டா இந்த தொடை வந்து எப்படி இருக்குமாண்டா எக்ஸ் சமன் தான் சொல்லணும் ஏன் எக்ஸின் பெருமானம் சைரண்டோட சின்ன அப்ப எக்ஸாமன் ரெண்டாயிரத்து குறியும் சங்கிலி இடத்துக்கு குறியும்ல சைரண்டோட சின்ன என்ன எல்லாம் முழுவடில சொல்லுவோம் சய அடுத்தது சய 3 சய 4 சய 5 சய 6 இப்படியே போகும் எல்லாம் சின்ன சரியா எக்ஸாமன் சய 3 சய 4 சய 5 சய 6 அப்ப இந்த தொகையை பார்த்தீங்கன்னா இப்ப நான் புரிஞ்ச காட போறோம் வெண்கோட்டுல வெண்கோட்டு குறிக்க என்ன செய்யணும் முதல்ல இப்படி ஒரு கோட்டை கிழித்து அம்புக்குரிய போடணும் போட்டுட்டு இதுல நடுவு என்ன சைவர் சரியா இந்த நடுவுக்கு வேண்டாம் எங்களுக்கு முழுக்க சைவர் நான் விட போகுது அப்ப இந்திய உலக இந்த சைவர் இருக்கும் சாய இதுன தேவையான இலக்கம் சாய 2 எல்லாம் உங்களாக சாய 1 ஓடும் சாய 1 சாய 2 சாய 3 அப்படியே போகும் சாய 4 தெரியும் அப்ப எக்ஸ் மீது சாய 2 சாய 2ன்றது என்ன இந்த இடம் வேற எக்ஸ் சாய 2 இதுக்கு சமனோ இங்க பாருங்க சமன் குறியீடு நடக்கும் சமன் குறியீடு இல்ல எக்ஸ் சாய 2 சின்னண்டா இதை நிலத்தக்கூடாது நிலத்தக்கூடாது ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஒரு வட்டம் பெரிய வட்டத்தை போட்டுட்டு தெரியும் இந்த வட்டத்தை போட்டுட்டு என்ன செய்யணும் இங்க அழகுக்கு வரணும் அப்படியே வரும் தெரியும் இப்பதான் அப்படியே வரும் விளங்குதா இந்தியால இருக்கிற இலக்கம் முழுக்க வரும் சரியோ அந்த இதுக்கு நிலையக்கூடாது ஏன் இதுக்கு நிலையக்கூடாது இதுக்கு சைரண்டோ இதுக்கு நிலையாட்டி நீங்க சமன் 2 வந்து இதுக்கு நிலையாட்டி நீங்க ரெண்டா சமன் 2 வந்து இதுல சமன் போட வேண்டிய இதுல வேணும் சமன் போடும் சமனோ இல்ல அங்கே சிக்னல் மட்டும்தான் கிடையாது சரியா அப்ப இது இப்படிதான் கண்கோடு இப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் பேர முடியும் பெண்கோட்ல புரிஞ்சு காட்டுச்சுன்னா அப்படி வரும் இதுல வேறும்போ இருக்கிற தொடையில இருக்கிற பெண்களை வந்து புரிஞ்சு காட்ட சொன்னா தொடைன்றது என்ன இதான் தொடை இந்த தொடையில இருக்கிற எண்களை புரிஞ்சு காட்டுடா ஏன்னா சய 3 புரிஞ்சு காட்டணும் சய 4 புரிஞ்சு காட்டணும் சய 5 புரிஞ்சு காட்டணும் தெரியும் இப்ப இனம் புரிஞ்சு காட்டணும்னா இதுகளுக்கு நிலைக்கலாம் ஏன் அதெல்லாம் வந்து என்ன செய்யுது சய 2 சின்ன ஆனா சய 2க்கு சமன் இல்ல சய 2 சின்ன சய 3 அப்ப இதான் நிலைக்கலாம் இதால என்ன செய்யலாம் சய 5 இல்ல சய 5க்கு நிலைக்கி விடும் சய 6க்கு நிலைக்கி விடும் தெரியும் அப்ப இந்தியாவில இருக்கிற இதுகளை நிலட்டி விடணும் இதுல வந்து நிலட்டக்கூடாது சயண்டா வந்து நிலட்டக்கூடாது சரியோ வெண்கோடு சரியோ திருப்பி எழுதிக்கிறாங்க நம்ம உலகத்துக்கான இப்ப சயனுக்கே தெரியாது சமனா இருக்காது அவமாட்டம் அதை போட்டுட்டு அப்படியே நிறுத்தி எடுக்கணும் நிறுத்தி எடுக்கணும் இதுலதான் இருக்கும் இதுக்கு சமனா இருக்கு இதுவரைதான் ஆனா அது மட்டும் இல்ல ஏன்னா சமன் இல்லை சரியோ அப்ப இந்த இப்படியோ வெண்கோட்டை தந்துட்டு சமன் இருக்கு இதை என்ன செய்வீங்க இதுக்கு நீங்க சின்னன் சயரண்டை விட எல்லாம் சின்னன் சய 3 சின்னன் சய 4 சின்னன் சய 5 அப்ப சய 2 சின்னன் சரியோ
சரி. சரியோ, இப்ப கடைசியா வந்து பார்த்துட்டு நிப்பாட்டுவோமே. அந்த சமநிலை வந்து போட்ட வச்சு நான் உங்க சொல்றேன் சமநிலை வந்து. இப்ப ரெண்டு ஒன்றுக்கு தான் நீங்க பாத்துனீங்க. இப்ப ரெண்டு சமநிலை குறியீடு வருது வைங்க. ரெண்டு சமநிலை குறியீடு சாய ரெண்டு புரியுது. சரியா, இது ஒரு டேம் பின்னம் கிடக்கு மறையன் கிடக்கு. அதுல இதுல ரெண்டு சமநிலை குறியீடு. இது சமநிலை ரெண்டோட்டா வந்து இப்ப இதுக்கு சமநிலை தீர்வு தொடைய தரைச்சோம்னா என்னட்டு போடுவீங்க. இது நிறைய இல்ல பின்னங்களுக்கு இருக்கு. சரியோ, பின்னங்கள் இருக்கு முழுவன் வரையில. அப்ப எல்லாம் எழுதலாம் இருக்குல்ல. அப்ப தீர்வுத்தோட வந்து எக்ஸ் சமன் என்னென்ன போட போறோம். சய ரெண்டாவோட குறைஞ்சதுன்னு சய உண்டா சய ரெண்டா பெருசு. சய ஒன்று தான் பெருசு, சய ரெண்டு சின்ன. அப்ப சய ரெண்டா விட பெருசு தான் வேணும். இப்ப சய ஒன்று அங்கால சய ரெண்டு வருஷம் ஒன்று தெரிஞ்சோ. என்னன்னா பின்னாமே இருக்காங்க பின்னாமும் கிடக்குனா நிறைய சரி. உங்களுக்கு குணத்துவம் முதல் நினைக்கிறது நிறைய சமநிலையும் நிறைய தீர்வு தொகை நிறையன்னா அப்ப நிறைய மட்டும் தரும். நிறைய சய ரெண்டுன்னா அடுத்து சய ரெண்டாவோட பெருசு என்ன சய ஒன்று பெருசா சய ரெண்டாவோட. அப்ப சய ஒன்று அடுத்து என்ன நிறைய சைபரும் ஒரு நிறையம் தானே சைபர். அடுத்தது எத்தனை ஒன்று. ஏன் நீங்கள் ரெண்டு எத்தனை 1.5 ஒன்று. ரெண்டு வருமோ ரெண்டு வராது. வராதுன்னா உங்களோட தொடைய தொட்டாட்டு லைன் போடுவோமோ போட இயலாது. ஏன் ரெண்டுக்கும் இடையிலாங்க 1.5 விட சின்ன. இது தரம்போ இதை விட இது பெருசு. ஆவணம் உங்களுக்கு வாய் பெருசா இருக்கு. இதற்காரம்போ சின்ன இருக்கு. கூறு இருக்கிற பக்கம் சின்ன, வாய் பெருசா இருக்கிற பக்கம் பெருசு. அப்ப சின்ன இவர் சின்ன. அப்ப 1.5 விட சின்ன. அப்ப இதை ரெண்டோட்டுல போட்டு காட்டுனா இந்த காட்டுவீங்க இந்த சைவர் எல்லாம் காரணம். அப்ப என்னத்தை போடுவாங்க இவர சைகளை போட்டுட்டு இந்தியால சாய ஒன்று, இந்தியால ஒன்று, இந்தியால ரெண்டு. சரியோ, அடுத்த எத்தனை இந்தியால எத்தனை 1.5 அப்ப 3 இந்தியால ரெண்டு. சரியோ, இப்ப ஏதோ முடிச்சுட்டு நிப்பாடுவோம். சாய ஒன்று சைபர் ஒன்று 3 2. இப்ப இதற்கு இடையில இருக்கிற பெருமானம் என்ன செய்ய சாய 2க்கு 3 இடையில இருக்கிற பெருமானம். அப்ப சாய ஒன்று சைபர் ஒன்று 3 2 சாய 2 வரும். சரியா, அப்ப சாய 2 வரும்னா இங்க சாய 2 வரும். சய 2 விட பெருசு. சய 2 விட சின்னண்டா இஞ்சால இஞ்சால வரும். சய 2 விட சின்னண்டா இஞ்சால. ஏன் சய 2 இஞ்சால சய 3 சய 4 வரும். சய 2 பெருசண்டா இஞ்சால வரும். சய 1 சைவம் எல்லாம் சய 1 பெருசு சய 2 பெருசு. அப்ப இவரை விட பெருசுண்டா இதற்கு சமன் சமன் வந்துடா. அப்ப நிலட்டலாம் இவரை குறுக்கி நிலட்டி விடுவோம். அதே 3 இருக்கிற இவரை என்ன செய்யலாம் நிலட்டலாம். அப்ப இவரையும் நிலட்டணும். சரியோ, இப்ப இதுக்கு இடையில இருக்கிற பெருமானம் தான் பெறப்போகுது. 3 பெருமானம். இதற்கு இடையில இருக்கிற பெருமானங்கள் தான் பெறப்போகுது. தான் நேர்முறை என்ற தீர்வு. நேர்முறை என்ற தீர்வுகளை வந்து குளம் தான் பெறப்போகுது. இதை வந்து நிலைத்தவன் இதை நிலைத்தி சரி அவ்வளோ. சரியோ, இதை நிலைத்தீங்களா இவ்வளவு இந்த கோடு தான் இந்த கோடு தான் நிறைய தீர்வு தொடை. சய 2 சய 1 சைவர் 1
வளாம்பர் நிறைய நண்ட வழியா இங்கே என்ன வராது மூணிங்கள் ரெண்டு வருமோ வராது ஏன் மூணிங்கள் ரெண்டு வராது ஆனா சமநிலை குறியீட்டின்படி என்ன செய்யலாம் மூணிங்கள் ரெண்டு பேர் சமநிலைக்கு நான் கேட்டது நேர் நிறைய நிறைய நண்ட தீர்வு தொகை நிறைய நண்ட வழியா இந்த மூணிங்கள் ரெண்டு வராது ஆனா சமநிலை குறியீட்டின்படி வந்து நிறைய நண்ட தீர்வு தொடைன்னு சொன்னா இந்த இவ்வளவு தான் பேர் இது நிறைய தீர்வு தொடை சரியோ என்னன்னு சொல்றோம் நிறைய எண்ண தீர்வு தொடை நிறைய எண்ண தீர்வு தொடை இது நிறைய தீர்வு தொடை அப்ப நிறைய இல்லாம சும்மா போட்டா அது பின்னங்கள் பேர் சரியா இல்லாம பின்னல் சரியோ அப்ப இது நிறைய உங்களுக்கு சமநிலைய படிக்கணும்னா இங்க வரும் சமநிலை என்ன செய்யணும் இங்க வரைக்கும் இல்லாதான் வேணும் சரியோ மூணு ரெண்டும் பேரும் சரியோ மூணு ரெண்டும் பேர் அப்ப இதுதான் உங்களோட இப்ப இதுல வந்து என்ன செய்ய மாட்டா இப்ப இதே மாத்தி போடலாம் இப்ப இதுல சமன் பெறாட்டி இதுல என்ன செய்யாது நிலை தெரிகிறார் இதுல சமன் பெறாட்டி இதுல நிலை தெரிகிறார் சரியோ அப்ப ரெண்டும் ஒரு பக்கம் சமன் வந்து இன்னொரு பக்கம் இதுல சமன் பெறும் இதுல சமன் பெறா அப்ப இதுல ஒரு பக்கம் நிலட்டலாம் ஒரு பக்கம் நிலை தெரிகிறார் இதுல இப்ப ரெண்டே சமன் ரெண்டு நிலை தெரிகிறார் இப்படித்தான் உங்களோட சமநிலை இதுல மிச்சம் கூட்டல் கழித்தல் எல்லாம் அங்க கிடையாது சரியோ அடுத்த வகுப்புல தக்கணம் முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு போகும் சரியோ அப்போ குட் நைட்டா சரியோ மிச்சம் அடுத்த வகுப்புல சொல்றேன் அடுத்த இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு எப்பயாண்டு விளாங்காட்டி கொமெண்ட்ல கேளுங்கோ குட் நைட்டா கொஞ்சம் மினக்கட்டுது ஏன்னா எல்லாம் பார்க்கல வேணும் உங்களை பழைய சிலபஸும் கொண்டு போகணும் புதுசையும் கொண்டு போகணும் அப்போ ஒரே நாளில் கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்குறது எல்லாத்தையும் எக்ஸாம் 10 படித்து கொண்டு வந்தீங்கன்னா தான் எக்ஸாம் செய்யலாம் சரி குட் நைட்டா